எல்லாருக்கும் வணக்கம். நானும் கருப்பழனி எப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்னையும் பேச்சாளர் பட்டியலில் சேர்த்தாருன்னு நினைக்கிறேன். பரியேறும் பெருமாள் தமிழ் சினிமா மறக்கவும் மறுக்கவும் முடியாத ஒரு படம். ஒரு திரைப்படத்தை பற்றியான மதிப்பாய்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேச ஆரம்பித்தேன். இந்த பரியேறும் பெருமாள்ங்கிற தலைப்பு, அந்த தலைப்பு முதல்ல செல்வம் வந்து ஆஃபீஸில் சொல்கிறப்ப எல்லோரும் இந்த தலைப்பு முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு புரியுமா, இந்த பரினா என்ன, ஏறும் பெருமாள்னா என்ன, ஏதோ சாமி படம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டப்போ மாரி செல்வராஜ் ரொம்ப தெளிவாக இருந்தான். புரியுதோ புரியலையோ இந்த தலைப்பு தான். ஏன்னா திருநெல்வேலியில் 2 பிரிவினருக்குமான குலதெய்வம், 2 பிரிவினரும் வணங்கக்கூடிய கடவுள் பரியேறும் பெருமாள். அப்போ அந்த தலைப்புலேயே இப்போ இந்த சேவ் த கேட் எடுத்தால் அவர் ஒரு தியரி சொல்லுவார். ஒரு படத்தினுடைய தலைப்பில் அதனுடைய லாக்லைன் வந்துடணும், அந்த படத்தினுடைய ஃபிலாசபி வந்துடணும், இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய க்ளோசர் கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதோட முடிவு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பரியேறும் பெருமாள்ங்கிற தலைப்பு அந்த சேவ் த கேட் சொல்லக்கூடிய எல்லா ரூல்குள்ளேயும் செட்டான ஒரு தலைப்பு. அந்த இயக்குனருடைய நோக்கம் என்ன, எந்த நிலப்பகுதியில் எடுக்கிறாரு, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த தலைப்பே சொல்லிச்சு. அப்புறம் தொடர்ந்து நான் புரிஞ்சுக்கிட்டதில் சினிமா என்பது வந்து பார்வையாளர்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்துறது தான். அண்ட் ஒரு சிறுகதையை வந்து தனியாக ஒருத்தர் எழுதிட முடியும். பட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து ஒரு நமக்கு தெரியாமலேயே தேட்டருக்கு வரக்கூடிய பார்வையாளர்களும் அந்த ஸ்கிரிப்டினுடைய எக்ஸசைஸில் கலந்துக்கிறாங்க. அவங்க கேள்விகள் கேட்குறாங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் என்பது எப்பொழுதும் ஒரு திரைக்கதை ஆசிரியாலும் அவர் எந்த பார்வையாளருக்கு எடுக்கிறார்களோ அந்த பார்வையாளர்களும் சேர்ந்து எழுதக்கூடிய ஒரு ஒர்க் தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு படத்தினுடைய முதல் 15 நிமிஷம் பரியேறும் பெருமாளுக்கு ஒரு சவால் இருந்துச்சு. இந்த படம் எந்த நிலப்பகுதியில் யாரை பற்றின படம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருந்துச்சு. சொல்லக்கூடிய சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய மற்ற நிலப்பரப்பில் இருப்பவர்களுக்கும் அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் என்ன மாதிரி நிறைய அவுட் சைடர்ஸ் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, எந்த சொந்த ஊரும் இல்லாமல், எந்த வட்டார வழக்கம் இல்லாமல், எந்த ஊருக்கு போனாலும் நான் ஒரு அவுட் சைடர் தான். மெட்ராஸான்னு கேட்டால் மெட்ராஸ் இல்லை, கோயம்புத்தூரான்னு கேட்டால் கோயம்புத்தூர் இல்லை, மதுரையான்னு கேட்டால் மதுரையும் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் 2 வருஷம் வாழ்ந்து எந்த சொந்த ஊரும் இல்லாமல், எந்த வட்டார வழக்கம் இல்லாமல், எந்த சடங்குகளும் தெரியாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உள்ள நிறைய பேர்த்துக்கு இது எப்படி புரிய வைக்கிறது, இது ஒரு கேள்வி. அப்புறம் 2வது, ஜாதின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறது வந்து கிட்டத்தட்ட மெட்ராஸில் இன்றைக்கி எப்படி சொல்லலாம், ஒரு சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்கிறவங்களுக்கு வந்து அது எங்கேயோ ஒரு வெகு தூரத்தில் இருக்குது, ஏதோ ஒரு மூலையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அதை எப்படி புரிய வைப்பது. அதற்கப்புறம் அதில் 2 பிரிவினர் வர்றாங்க, அவங்களுக்குள்ள முரண் இல்லாமல் அதை எப்படி சொல்ல வைக்கிறது. இதுக்கு கிடைச்சது தான் கருப்பி. அதாவது மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யும் பொழுது துன்பப்படாத மனித மனம் ஒரு மனிதன் ஒரு நாயினை கொல்லும் பொழுது துன்பப்படுகிறது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மிருகத்தை நேசிக்காத, மிருகத்தை நேசிக்க தெரியாத மனிதன் என்பவன் எந்த பிரிவிலும் இல்லை. ஸோ அந்த கருப்பியினுடைய மரணம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை அதுவரைக்கும் அவர்கள் நினைத்திருந்த அவர்களுடைய இடத்தை இல்லாட்டி அவர்களுடைய மனதை விட்டு வெளியில் வந்து அந்த படத்தை பார்க்க வைக்க தொடங்குகிறது. பரியேறும் பெருமாளின் வெற்றி என்பது அந்த முதல் 15 நிமிடத்தில் முடிவாகிறது. அதற்கு பிறகு அந்த கருப்பி தான் அந்த படத்தை மொத்தமும் எடுத்து செல்கிறார். அந்த கருப்பி என்பது ஒரு குறியீடாகவும் படிவமாகவும் மாறி இறுதி வரை அந்த கருப்பி ஒரு ஆன்மாவாக அந்த ரயில்வே ட்ராக்கில் வர்ற வரைக்கும் அது வருது. ஸோ ஒரு திரைக்கதை ஆசிரியராக மாரி செல்வராஜனுடைய மிகப்பெரிய ஆளுமை தெரியக்கூடிய இடம் வந்து இந்த கருப்பிங்கிற அந்த நாயினுடைய கதாபாத்திரத்தை வடிவமைத்தது. அந்த கதாபாத்திரத்திற்கு கொடுத்த அர்த்தம் அதை முதல் 15 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அப்புறம் இந்த படம் ரொம்ப மிக முக்கியமான கேரக்டர் வந்து இந்த படம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஆன்டகனிஸ்ட் இல்லாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வில்லன் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதே கஷ்டம். அதுவும் கௌரவ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகளை பற்றி பேசக்கூடிய படத்தில் ஆன்டகனிஸ்ட் இல்லாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் மாரி செல்வராஜ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸும் கொடுத்துருக்காரு, அதே சமயத்தில் ஆன்டகனிஸ்ட்டுங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இல்லாமையும் செய்கிறார். அதாவது சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய ஆன்டகனிஸ்டுடைய மொத்த வடிவமாக வருபவர் வந்து இந்த கொலை பண்ணக்கூடிய கொலகார தாத்தா. அந்த
அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் ஜாதியினுடைய மனம் இருக்கிறது. ஆனால் அவர் தான் வந்து நேரடியாக அந்த கொலைகளை செய்யக்கூடிய, நம்மளை மிரட்டக்கூடிய, நம்மளை என்ன சொல்கிறது, தொல்லைக்கு உள்ளாக்கக்கூடிய, அவரை பார்த்தாலே பயம் வரக்கூடிய ஒரு தாத்தா. பட் அந்த தாத்தாவுனுடைய மரணம் என்பது தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு காட்சி நான் பார்க்குறேன். அவரை அந்த கதாநாயகன் அடித்து கொள்ளவில்லை, அவரை அந்த ஜாதிக்காரர்களும் அடித்து கொள்ளவில்லை. அவர் எழுந்து போய் வரக்கூடிய ரயில் முன்பு சம்மணம் போட்டு அமர்ந்தார். அது சிசி செல்லப்பாவனுடைய வாடிவாசல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பார்க்குறப்ப. ஏன்னா அந்த தாத்தா என்பவர் இந்த ஜாதிய கௌரவத்தை பற்றி என்ன சொல்கிறது, ஒரு வரலாற்று ரீதியாக அவர்களுக்குள் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய தன்மானம், பெருமை, தற்பெருமை, ஜாதி தூய்மை அதனுடைய வடிவமாக அந்த தாத்தா கதாபாத்திரம் வடிக்கப்பட்டிருந்துச்சு. அது தவறுன்னு தெரியாமையே அதை பின்பற்றக்கூடிய, அதை ரொம்ப ஃபியூடல் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூடல் மைண்ட்ஸ் என்ன, ஒரு நிலவுடைமை மனதினுடைய அந்த கௌரவம், தற்பெருமையினுடைய மொத்த வடிவமாக அவர் இருக்கார், மொத்த குறியீடாக அவர் இருக்கார். அந்த குறியீடை அவரே, அந்த குறியீட்டினுடைய உச்சத்தில் தான், அந்த தற்பெருமையுடைய உச்சத்தில் தான் மானம் இழந்த ஒருத்தராக தன்னை உணர்ந்து அவர் ரயில் மின் முன்பு போய் இறந்து போகிறார். கிட்டத்தட்ட சொல்கிற அந்த காட்சியில் அந்த கதாபாத்திரம் சொல்வது என்னவென்றால், இப்படி ஒவ்வொரு குள்ளமும் ஜாதி சார்ந்த பெரும் என்ன சொல்கிறது, ஜாதி சார்ந்து வரலாற்று ரீதியாக சொல்லி கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சுயப்பெருமை, தன்மானம் போன்ற உணர்ச்சிகள் தான் இத்தனைக்கும் காரணம். அந்த உணர்ச்சிகளை அழிப்பதே இதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை அகற்றக்கூடியதற்கான வழி. அப்போ ஒரு ரைட்டராக அந்த கதாபாத்திரத்தை அப்படி முடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸி வந்து நாயை கொண்டு அவங்கள திருப்பி அடிக்கிறது, இந்த தாத்தாவை கொலை பண்ணியிருந்தா, அந்த தாத்தாவை கொலை பண்ணியிருந்தால் தேட்டரே கைதட்டிருக்கும். ஏன்னா அந்த தாத்தாவிற்கான அந்த கொலகார தாத்தாவை பார்க்குற பார்வையாளர்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குது. இவர் எப்படா இவரை கழுத்தை அறுத்து சுப்பிரமணியத்தில் வர மாதிரி 2 துண்டாக போட்டிருந்தால் தேட்டர் இருந்துச்சு ஆர்ப்பரிச்சு இருந்திருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட்டை விட்டுட்டு அந்த தாத்தாவை எல்லாருமே விட்டுட்டு கிளம்பி போகிறது இருக்குல்ல, அவர் ஜாதிக்காரர்களும் விட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க, அவர் எங்கே இருக்கார், இல்லை அனாதையாக நிற்பார். அது சொல்வது என்னவென்றால், தமிழ்நாட்டில் இன்னும் வெகு காலத்தில் நமக்கெல்லாம் அப்படி தான் ஒரு கனவு இருக்குது, ஆசை இருக்குது. தன் ஜாதி தூய்மையை பேசக்கூடியவர்கள், தன் ஜாதி பெருமையை பேசக்கூடியவர்கள் வெகு சீக்கிரத்தில் அனாதையாகி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அது சொல்கிறதா நான் நினைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இன்னொன்று 3-4 பேர் பேச வேண்டியிருக்கு. ஸோ பரியேறும் பெருமாள், இதுக்கு மேலே நான் அதை ரொம்ப பேசுகிறேன்னு அப்படி இருக்குன்னா என் படத்தை நானே இப்போ வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம். பரியேறும் பெருமாள் என்பது பல உரையாடல்களை துவக்கி வைக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பரியேறும் பெருமாளுக்கு முன், பரியேறும் பெருமாளுக்கு பின் என்று தமிழ் சினிமா வரலாறு எழுதப்படலாம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து பரியேறும் பெருமாள் படம் வந்து எங்களோட படமாக இருந்தது. இன்றைக்கி வந்து மக்களோட படமாகவும் தமிழ் சினிமா கொண்டாடக்கூடிய படமாகவும் மாறி இருக்குது. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. இதில் நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான காரணகர்த்தாக்கள் அவங்க தான் நினைக்கிறேன். முதல்ல ராமோடவே வந்து 11 இயர்ஸ் இருந்திருக்காரு. மாறி விரும்பினாலும் நிறைய விஷயங்களில் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கும். அடுத்தது ரஞ்சித். இப்படி எனக்கு வந்து மாறி என்கிட்ட கூட இந்த ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு, இன்னொரு ஸ்கிரிப்டும் சொன்னார். எனக்கு இதை விட அந்த இன்னொரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அப்போ ராம் சொன்னார், இல்லை வெற்றி இந்த படம் ஃபஸ்ட் படமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரஞ்சித் வந்து இந்த படத்தை பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணது, ஒரு மானிட்டரி சப்போர்ட் கொடுக்குறதும், தொடர்ந்து அந்த ஒரு படத்தை முடித்து அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுலையும் வந்து ரஞ்சித்தினுடைய பங்கும் பெரிய பங்காக இருக்குது. பரியேறும் பெருமாள் அப்படின்னா, இது ராம் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சொன்னார்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு ஜெனரேஷனுடைய தொடக்கம் மாதிரி இருக்குது வெற்றி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படின்னாரு. ஸோ எனக்கு இந்த படம் பார்த்தப்போ நான் ஃபீல் பண்ணது தான், மாரி செல்வராஜ் ஹேஸ் லைக் ஒரு பெரிய இது ஒரு துவக்கமாக தான் இருக்குது. மாரி செல்வராஜ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ நியூ மூவ்மெண்ட். ஒரு புதிய ஒரு முன்னகர்வு இருக்குது அதில். இது வரைக்கும் இது மாதிரி ஒரு இளைஞன் தன்னுடைய இடத்திலிருந்து
தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் மீட்டெடுத்துக்கிறதுக்கும் அவன் போராட வேண்டியது எவ்வளவு இருக்குது. ஒரு ராம் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ஆகாது, அங்கே வந்து ஒரு 5 ஃபைட் வச்சுருக்கலாம் இந்த படத்தை வந்து நம்ம ராம்கோபால் வர்மா அவனுடைய உதயம் மாதிரி ஆக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே யோசிக்கவே வேண்டாம். அதே எக்ஸைட்மெண்ட்டு அதே மாதிரியான ஒரு இடமா இருந்திருக்கும். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட அவ்வளவு கன்விக்ஷனோட இப்போ நமக்கே தோணும், அடிக்கணும்னு தோணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த ப்ரொட்டாகனிஸ்டினுடைய கோவம் நமக்கு இருக்குது. அப்பா அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும் போது இந்த பையன் கையில் கத்தி வச்சுருக்கான், நமக்கு தோணுது. அது நமக்கும் அதே மனநிலையில் இருக்கிறோம். அப்போ அம்மா சொல்கிற நியாயம் அந்த கதாபாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கும் புரியுது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி இருக்குது. அவனுடைய அவமானங்கள் வந்து நம்முடைய அவமானங்களாக மாறுது. இப்படி உருவாக்குறது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி, அப்புறம் ஸ்கூலிங்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன், இருந்த ஒரு லிட்ரரி எக்ஸ்போஷர் அண்ட் அவர் வாழ்ந்த அனுபவங்கள். இது வந்து ஒரு திரைக்கதையாக இருக்கிறத விட ஒரு இளைஞன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஒரு மனநிலையிலும் இருந்தது அது. அதனால தான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதுக்காக நான் அவனுடைய இலக்கம் அடையணும், அவன் படித்து முடிச்சிடணும், எதுவும் அவனுக்கு நடந்துடக்கூடாது, அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அதே உணர்வு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி அந்த டைரக்டர் மாதிரியே எனக்கும் இருந்தது. அதே போல் முதல்ல ஒரு 3-4 நிமிஷம் வந்து எனக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு தெரியல, இந்த ஊரில் அந்த இடத்துல நான் எங்கே இருக்கேன்னு தெரியல. அதே அந்த கருப்பி வந்து எப்படி ஆங்கர் பண்ணுச்சு, அது இட் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த அப்ரெஸ்ட். அந்த மக்களுடைய அது உலகத்துக்கே பொதுவான ஒரு குறியீடு தான் அந்த கருப்பின்றது. அப்புறம் அது வந்து கலர் மாறுறதும் பார்த்திங்கன்னா அந்த விடுதலையை குறிக்கிற மாதிரி ஒரு இதாக ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஒர்க்ஸ். எல்லாருக்குமான ஒரு இதாவது ஒட்டுமொத்தமாக படம் பார்த்த அத்தனை பேருமே இதை நாம் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் ரொம்ப எசென்ஷியலாக ஒரு ஃபில்ம் லாங்குவேஜ் வந்து ஒரு 3 விதமாக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு கதையை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கமாண்ட் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் எந்த இடத்துலையும் மிக இல்லாமல் அல்லது படோடோபமாக நான் இப்படி எடுக்கிறேன், இங்கே ஒரு ஷாட் எடுக்கிறேன், அங்கே ஒரு ஷாட் எடுக்கிறேன்னு இல்லாமல் அந்த கதையை நேர்த்தியாக சொல்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ, அந்த கதாபாத்திரங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவில் அதை நிறுத்தியிருக்கிறது மிக ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலோட கம்போஷரோட பண்ணியிருக்காங்க. அது வந்து சினிமாட்டோகிராஃபருக்கும் டைரக்டருக்கும் அந்த கிரெடிட் சேரும், 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணது தான் அது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து எங்கேயுமே வந்து யாருமே ஒரு ஒரு அந்த அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற உணர்வு இல்லாமல், ஏற்கனவே நம்ம பார்த்த நடிகர்களாக இருந்தால் கூட அவங்க வந்து அந்த கதாபாத்திரங்களை தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இப்போ குறிப்பாக வந்து மாரிமுத்து நம்ம எல்லா படங்களையுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், அவரை நிறைய படங்களில் பார்க்குறோம். இந்த படத்தில் அவர் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக தான் தெரிஞ்சார். ஒவ்வொன்றும் அதே மாதிரி இந்த கேரக்டர்னுடைய ஆக் அவனுக்கே அவன் பரியன் வந்து அவனுக்குள்ளே வந்து சில மதிப்பீடுகள் வச்சுருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு எப்படி இருக்குது, மேலே கீழேன்னு ஒன்று இருக்குது. அவங்க அப்பாவை பார்த்து அவன் அவமானப்படுறவனாக இருக்கிறான். அதனாலே அவரை எங்கேயுமே அவரை பற்றி மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. அவன் வண்டி மாடு வச்சுருக்கார், வண்டி மாடு வெவ்வேறு இடங்கள் அவருடைய அடையாளத்தை தவிர்க்கிறாங்க. அப்போது அவன் அந்த உச்சமான ஒரு அவமானத்தை அடையும் போது அவன் ரியலைஸ் பண்ணுறான் தான் யார், தனக்குள்ளேயே அந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிறான். இந்த கேரக்டர்னுடைய அந்த சேஞ்ச் ஓவர், அந்த கத்தாசிஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம். அவன் தன் தந்தையை ஏற்றுக்கிறதுன்றது, அந்த மாற்றம் படம் பார்க்குற அத்தனை பேருக்குமான ஒரு நிகழ்வாக இருக்கணும் அப்படின்றதும். இது சில பேருக்கு ஒரு இது இருக்கலாம், என்னென்னா ஒரு அவன் கௌதம் கூட மென்ஷன் பண்ணாங்க. இப்போ அவன் வந்து அவன் அதுக்கு என்ன பண்ணான், அவனுடைய அடி என்னவா இருந்தது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இவனுக்கு இதுக்குள்ளே இருந்து நான் அந்த கல்வி எனக்கான ஆயுதமாக மாறி அவர் அந்த பிரின்சிபல் பேசுகிறது தான். அதை அவன்
அதை கடக்கிறது இருக்குல்ல, அதுதான் முக்கியம் நான் பார்க்குறேன். அதுபோல் அது மாரி செல்வராஜனுடைய இந்த இந்த பரியேறும் பெருமாள் நடந்தது மாரி செல்வராஜ் அந்த கல்லூரியை கடந்ததால தான். அன்னைக்கு வந்து அவருக்கு எல்லாத்துக்குமான சூழல் இருந்திருக்கலாம், பரியன் மாதிரி எல்லாருக்குமான சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை மீறி அவன் வெற்றி பெற்றதும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அவனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த அந்த ஏற்றத்தாழ்வை அவன் கடந்து இங்கே வந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஹி இஸ் டன் அ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். ரொம்ப அண்ட் இது உண்மையிலேயே ஒரு தொடக்கமாக தலித் சினிமா டிஸ்கஷன் நான் மீன் பண்ணுறது ஒரு தலித் பாலிட்டிக்ஸை, தலித் லைஃப் ஸ்டைலை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபில்ம்ஸில் இது வந்து ஒரு பெரிய ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கேருந்து இது ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும். அடுத்த இது 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 ஒரு 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 ஜெனரேஷனுடைய பார்வை மாற்றத்துக்கான ஒரு துவக்கமாக இந்த படம் இருக்குது. அது வந்து வெறும் அந்த படம் மட்டும் காரணம் இல்லை, அந்த ஃபில்ம் மேக்கரும் காரணம். அந்த ஃபில்ம் மேக்கர் தொடர்ந்து இதை முன்னெடுக்க போகிறாரு அப்படின்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அடுத்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு கதையும் எனக்கு தெரியும். ஸோ இந்த டிஸ்கஷன் மிக முக்கியமானது. யார் மீதும் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கோ அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கோ இல்லை. எந்த இடத்திலும் யாரையும் தனிப்பட்டு தாக்கலை, எதுவுமே தேவைப்படலை. ஆனால் என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துருக்கு. அந்த பொண்ணோட அப்பா நாம் யோசிப்போம், நாம் பார்ப்போம் அப்படின்றது அந்த கதாபாத்திரம் சொல்கிறது. அந்த கதாபாத்திரத்தினுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அதுக்கு ஸ்கிரிப்டுக்கு வெளியே பார்த்தாலும் அந்த மனிதர்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அது அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றாங்க. பரியனோட அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. அவனுக்கான கிளாரிட்டியோடு இருக்கான். நீங்கள் இப்படி பார்க்குற வரைக்கும் என்னால் இது எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்கிறான். ஆனால் அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுருக்காரு. அந்த எண்டு ஷாட் வந்து சினிமேட்டிக்காக இருந்தாலும் இட் மீன்ஸ் அ லாட், இட் சேஸ் அ லாட். அது ஃபில்ம் மேக்கரோட ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தது, கன்சீவ் பண்ணியிருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இதில் தங்கம் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்னுடைய ஒர்க், அப்புறம் சாங்ஸை நீங்கள் கையாண்டுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் வந்து அந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுது, அந்த வாழ்க்கையை நமக்கு விளக்குது, அதே நேரத்தில் கதையையும் முன்னகர்த்துது, எல்லாத்தையும் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுது. எங்கேயுமே நாம் வந்து ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உணர்வு இல்லாமல் மிக அழகாக காலத்தை கடக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் பயன்படுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த இடத்துலையும் நமக்கு இவர் நல்லா மியூசிக் போட்டிருக்காரே அப்படின்னு யோசிக்க விடாமல் உள்ளுக்குள்ளே அவ்வளவு எமோஷ்னலாக நம்மளை வந்து அவ்வளோ மூவ் பண்ணுது. எனக்கு இது பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு கொஞ்சம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஷாட் வந்து அந்த அப்பா அந்த ஸ்டடிக்கு முன்னாடி ஓடி வந்துட்டு இருப்பார், அந்த பசங்கள்லாம் வருவாங்க. அந்த விஷுவல் எனக்கு அப்படியே மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து எனக்கு அந்த ஃபேண்ட்ரியினுடைய கடைசி ஷாட் மாதிரி இருந்தது. அந்த ஃபேண்ட்ரியுடைய கடைசி ஷாட் அந்த பையன் வந்து கல்லெடுத்து அடிப்பான், அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடி வர்றது வந்து அந்த ஃபேண்ட்ரி படத்தினுடைய கடைசி ஷாட் மாதிரி இருந்தது. அந்த ஷாட் தான் இந்த படத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த ஷாட் தான் மாரி செல்வராஜை டிஃபைன் பண்ணுறதா நான் பார்க்குறேன். நன்றி. அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பரியேறும் பெருமாள் பெருமாள் அப்படின்றது ஒரு சாமியுடைய பெயர் அப்படின்றது எனக்கு தெரியும். பரியேறும் பெருமாள்னு ஒரு சாமி இருக்கா அப்படின்னு சொல்லி முதல் முறையாக இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து நிறைய கடவுள்கள், ராமர், சிவன், லட்சுமி, சரஸ்வதி, இது போன்ற கடவுள் பெயர்களை கேள்விப்பட்டிருக்கேன். நான் திரைப்படங்களில் பார்க்கும் பொழுது காஞ்சி காமாட்சி, வருவான் வடிவேலன், இது மாதிரியான சாமி படங்களையும் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். இது தொடக்கமே ரொம்ப புதுமையாக இருந்தது, பரியேறும் பெருமாள் அப்படின்னு. நான் நினச்சது என்னென்னா, சரி பரியேறும் பெருமாள்ன்றது ஒரு தலித் சமூகத்துடைய கடவுள் போல் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் மாரி செல்வராஜிட்ட கேட்கும் பொழுது ராம் முன்னாடி பேசுனதுனால அதை கேட்க வேண்டிய சூழல் வந்தது.
இது எல்லா சாதியினரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்காங்க. அவனை எவ்வளோ காலமாக வணங்குறாங்கன்னா, அது ஒரு உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் இருந்ததான், அதுக்கு முன்னாடி இருந்ததான்னா ஒரு 200-300 வருஷம்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. எல்லாம் ஒன்றா தான் இருந்து ஒரே குலதெய்வமாக பார்க்கப்பட்டு தான் இருந்தது. அப்போ இடையில எங்கே பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், பிரிக்க வேண்டிய தேவை ஒருத்தனுக்கு ஏற்பட்டிருக்கு. அவன் தான் வந்தவன் இங்கே, இந்த நாட்டுக்கு வந்தவன். அவன் வந்து பிரிச்சிருக்கான் மெதுவாக. நான் ஒரு பாட்டு கூட கேட்டேன். நான் ஒரு ஆதி பரம்பரை சாதி சனங்களை பட்ட கதை கேளுங்கன்னு ஒரு பாட்டு கேட்டேன், ஞாபகம் இருக்குது. அதில் வரும், வந்தது ஆரிய கூட்டம், வந்த பின்னே நாம் தவிச்சோம், சாதியை அவன்தானே விதைச்சான், சேரியும் ஊருமா பிரித்தான் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருக்கேன் நான். அதனால் பிரிச்சிருக்கான். அது பிரித்ததுடைய அவன் பிரிச்சுட்டு அவன் வாழ்வதற்கு பிரிச்சுட்டான். அவன் முதல்ல அவனுக்கு பொழப்பு கிடையாது. அவன் விவசாயம் பார்க்க மாட்டான், மாடு ஓட்ட மாட்டான், மலை ஏற மாட்டான், மரம் ஏற மாட்டான். அதனால் உட்கார்ந்த இடத்துல வேதம் சொல்லி கொடுத்துட்டு எப்படி இவனை எப்படி அடிமையாக வச்சுருக்குதுன்னு இவங்களுக்குள்ளே 2 பேர்த்த பிரித்து விட்டோம்னா நல்லா இருக்கும்னு அவன் ஒன்றை பிரித்தான். அதற்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள் அதை இன்னும் ஆழமாக உறுதி செஞ்சாங்க. இந்த சாதிய அமைப்பு கட்டமைப்பு இருக்கிறது வரைக்கும் தான் எளிமையாக நம்ம ஆட்சி கட்டிலில் போய் அமர முடியுன்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் இதை கடந்து வரக்கூடிய மக்களாக இப்போ நம்ம வந்திருக்கோம். அதனுடைய மிக முக்கியமான படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன், பரியேறும் பெருமாள்ன்ற திரைப்படத்தை. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தமிழ் படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் கீழ் சாதிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம முன்னாள் வாழ்க்கை கதாநாயகர்கள்லாம் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கேரக்டர் வரும், அப்படி ஒரு கீழ் சாதிக்காரன், அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இருப்பாங்க, அல்லது சாதியில் தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது. அது காரணம் என்னென்னா, அதில் ஏன் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, அவர்களுடைய வழியை உணராமல் சும்மா கேள்விப்பட்டது. நானும் சமூகத்தில் ஒரு நல்ல படைப்பை எடுக்கணும், நாங்கள் பாருங்கள் எல்லா சாதியும் சமமாக பார்க்குறோன்னு சொல்லுவதற்காக வைக்கப்பட்ட கதாபாத்திரங்களாக தான் இதற்கு முந்தைய கால படங்கள்லாம் இருந்திருக்கு. நட்புன்னு ஒரு படம் கூட நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திக், ராதா ரவிலாம் நடிச்சிருப்பாங்க. அதில் இப்படி தான் ஒரு தாழ்ந்த சாதிக்காரன்னு. ஆனால் உயிரோட்டமே இருக்காது. ஏன்னா 2 பேருமே ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க. இதில் யார் உயர் சாதி யார் தாழ்ந்த சாதின்னு தெரியாது. அப்போது உண்மையிலேயே அந்த சாதியினுடைய வலியை உணர்ந்தவன் ஒருத்தன் தான் அந்த படைப்பை எடுக்க முடியும் என்பதை தமிழ் சமூகத்திற்கு எடுத்து காட்டியது மாரி செல்வராஜ் தான். அதில் வேறு யாராலையும் எடுத்து காட்டியிருக்க முடியாது. இப்போ நான் கூட பருத்தி வீரனில் ஒரு காட்சி அமைப்பு வச்சுருந்தேன். ஒரு தாழ்ந்த ஒரு தலித் சமூகத்தை பற்றி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பற்றி. அதில் இல்லாத ஒரு வழியை என்னாலேயே பார்க்கும்போது உணர முடிஞ்சுன்னா அதை அனுபவித்தவன் தான் எடுக்க முடியும். அப்படி தான் இது எடுக்கப்பட்டதாக நான் பார்க்குறேன். இங்கே அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சியை சொல்லும் பொழுது, அந்த நாயை ஒரு குறியீடாக வச்சுருந்தாங்கன்னு ராம் சொல்லும்போது சொன்னார், மிருகங்களை கூட நேசிக்க முடியாத மனிதன்னு. நான் என்னுடைய பார்வை சரியாக தவறான்றது தெரியலை. ஆனால் நான் என்னவா உணர்ந்தேன் அந்த படத்தை பார்க்கும்போதுன்னா, அதை ஒரு மிருகமாக நான் பார்க்கல ராம். நான் அந்த ரயில் முன்னால் அடிபட்ட கருப்பியை பார்க்கும் பொழுது எனக்கு இளவரசன் தான் கண்ணுக்கு தெரிஞ்சான். என் கண்ணுக்கு தெரிந்தது இளவரசன், என் கண்ணுக்கு தெரிந்தது சங்கர். அவன் அந்த கருப்பிக்கிட்ட கேட்கும் பொழுது உனக்கு வலிச்சதாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாருங்க. அது யாரை பார்த்து கேட்டதுன்னா ராஜலட்சுமியை பார்த்து கேட்பது போல் எனக்கு தோணுச்சு. அவன் வந்தானே, அவனை நம்பி போனியா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அப்படி தான் பார்க்குறேன். இது சரியான பார்வையா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நீ அது இயக்குனர் தான் அதை விளக்கணும். ஏன்னா அந்த பார்வையில் தான் நான் பார்க்குறேன். இது இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை கருப்பியை வைத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் மீட்டூன்ற ஒரு பெரிய மூமெண்ட்டு. ஏன்னா எனக்கு என்னென்னா, இந்த தேசத்தில் பெண்கள் காக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்களை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பெண்களை கண்ணியப்படுத்த, ஏன்னா நம்ம பாரத மாதாக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த தேசத்தின் அடையாளமே பாரத மாதா தான். பாரத மாதாவை கொண்ட தேசத்தில் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இங்கே இருக்காது.
அது எவனோ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அமைப்பு வரும், அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அமைப்பு கூட இவங்க வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே மாடை காப்பாற்றணும், நாயை காப்பாற்றணும்னா கூட ப்ளூ கிராஸ்னால் கூட அங்கேருந்து தான் வரணும், பீட்டானா அங்கேருந்து தான் வரணும், இங்கேருந்து எதுவுமே வராது இவனுக்கு. அப்படிப்பட்ட அடிமை மனநிலை தான் மொத்தத்திலே நமக்கு இருக்குது. நம்மளே வந்து உலக நாடுகள் வெள்ளைக்காரனுக்கு அடிமை. இந்த அடிமை இன்னும் 4 அடிமையை உருவாக்க நினைக்குது பாருங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான சூழல். அதில் இந்த மீட்டுவை குறித்து பேசும் பொழுது கூட இப்போ சமீபத்தில் பேசினாங்க, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம், நீங்கள் வந்து பெண்களை யாரும் சரியாக மதிக்கிறது இல்லைன்னு. பெண்கள் முதலே பெண்களை சரியாக மதிக்கிறீங்களா அப்படின்றத ரொம்ப முக்கியமான கேள்வி. மீட்டுவுக்காக குரல் கொடுக்குறாங்க, வர்றாங்க. ஒரு நாடு முழுவதும் கடந்த சர்க்காருக்கு முன்னாடி ஒரு 10 நாளாக அதுதான் பேச்சு, நாடு முழுவதும் பேச்சாக இருந்தது. அந்த பேச்சில் உட்கார்ந்துருந்தாங்க முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்ணிய சிந்தனைவாதிகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசினாங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு, இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசிட்டாருன்னு போனது வந்த நிகழ்வுகளை எல்லாம் பேசினாங்க. நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும், உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பெண்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. நிச்சயமாக அவர்களுடைய உணர்வுகளை நம்ம கொச்சப்படுத்த முடியாது. நடந்திருந்தால் ஒரு பெண்ணுக்கு அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு அநியாயம் நடந்திருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான், தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த தேசத்தின் உயர் பதவியில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய கருத்தையெல்லாம் கேட்டுட்டு வெளியில் வந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே ஒரு 13 வயது சிறுமி 8வது படிக்கிற புள்ள போய் வீட்டில் போய் பேசியிருக்கா, தன்னுடைய தாயிட்ட போய் சொல்லியிருக்கா தனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு. சொன்னதுனால என்ன நிகழ்ந்தது? ஒரு பெற்ற தாயின் கண் முன்னாலேயே தலை தனியாக முண்டன் தனியாக வெட்டப்பட்டு, அந்த இருக்குல்ல, நம்மள உறவினரில் கூட நிறையா இழப்புகளை பார்த்துருப்போம். ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, இல்லை எங்கேயோ கூட கொலை செய்யப்பட்டிருக்கலாம், எப்படியோ கூட. ஆனால் நம்ம கண்ணு முன்னால் நம்ம பெத்த பிள்ளைய ஒருத்தர் துண்டமாக வெட்டி போட்டு அதை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு கொடுமை இருக்குது பாருங்களேன். தயவு செஞ்சு யாருக்குமே வரவே கூடாது அப்படி ஒரு கொடுமை. அப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கு. அந்த கொடுமை குறித்து மீட்டு திரும்ப பேசுகிறதே இல்லை. அது மீட்டுவில் வராது போல் இருக்குது. அப்போ மீட்டு கூட சாதி பார்த்து தான் இங்கே வருது, அது மீட்டுவில் வரமாட்டேங்குது. ராஜலட்சுமிலாம் சுவாதினா வருது, நிர்பயானா வருது, ராஜலட்சுமிக்கு மட்டும் வர மறுக்குது. அப்போ எவ்வளவு வன்மமாக இன்னும் அவர்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி கூட திரும்ப பேசாமல் இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை நம்ம எடுத்து சொல்கிறோம். எங்கள் ராஜலட்சுமின்ற ஒரு சிறுமி இப்படி கண்ணுக்கு முன்னாடி போயிருக்காளே, இவளை பற்றி பேசுங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் சகோதரி லட்சுமி ராமகிருஷ்ணன் திரும்ப ஒரு பழைய கேஸ் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னை ஒரு மலையாள டைரக்டரோட இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போமா அவங்க பிரச்சனை தான் பேசுகிறாங்களே தவிர ராஜலட்சுமிக்கு வரமாட்டேன்றாங்க. என்னடா இவ்வளவு மோசமான ஒரு மனிதர்களாக இருக்காங்க, எப்படி ஒன்றும் புரியலை. இல்லை, எனக்கு வந்து என்னை கேட்டிங்கன்னா எனக்கு சாதிய கொடுமையை நான் பார்த்து வளர்ந்தவன் இல்லைங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சின்ன வயசுலேருந்து. எங்கள் அப்பா எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. நான் ஏற்கனவே இப்போ ஒரு மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் வளர்ந்தது வந்து நிறைய சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நடுவில் தான் வந்து ஒத்த வீடு இன்னும் அப்படியே இருக்குது மதுரையில். என்னை சுற்றி வெறும் டிரான்ஸ்போர்ட்டு, லோடுமேனு, ட்ரைசைக்கிள்காரன், புண்ணாக்கு விற்கிறவன், கீரை கடைக்காரன், புரோட்டா கடைக்காரன், இவர்களுக்கு நடுவில் தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா எனக்கு அதெல்லாம் சொல்லித்தரல. எல்லாரோடையும் பழகிருக்கேன். என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருப்பாங்க. போவான்னு சொல்லும்போது சப்புன்னு அடித்து அண்ணேன்னு சொல்லும்பார். போவான்னு சொல்லாத வாங்க போங்கன்னு சொல்லும்பார். அவர் வாங்க போங்கன்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் எல்லாமே அவர்கள் எல்லாம் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் வளர்ந்தேன். அதனால் எனக்குள்ளே அதை புரிஞ்சிக்க கூட முடியாது. நான் ஏற்கனவே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கேன், அதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் நான் கல்லூரி காலகட்டத்துக்கு வரும் பொழுது தான் பெயர்களை பார்த்து தான் என் கூட இருக்கிற நண்பர்கள் எனக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா அவனோட ரொம்ப க்ளோஸாக இருக்க, ஏன் க்ளோஸாக இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிமா. சேகர்னு ஒருத்தன், ஜீவான்னு ஒருத்தரோடு நான் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து கேட்குறான். இல்லை ரொம்ப வச்சுக்காதேன்றான். ஏன்னு, உனக்கு ஆள் யாருன்னு தெரியலையா அப்படின்னு. என்னடா தெரியும், ஒன்றும் தெரியலை அப்படின்னா. பேரே தெரியலையா ஜீவா அப்படின்னு. ஓ ஜீவான்னு அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஜீவான்ற பேர் யாருக்கு வைக்கப்படும், அருணாச்சலம்னா யார், பழனியப்பன்னா யார், ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் சாதி இருக்கின்றது கல்லூரி காலகட்டத்தில் வந்து தான் நான் உணர்ந்தேன். அதனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் சாதி பார்த்து இல்லை. பெரும்பான்மையாக இங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது இன்னமும் சாதி இருக்குன்றாங்க.
என் பார்வையை தானங்க நான் சொல்ல முடியும், நான் பார்த்ததான் சொல்ல முடியும். நான் இப்பவும் சொல்லுவேன், சாதி இன்னும் வந்து சொல்கிறாங்க ஊரும் சேரியும் தனியாக கிடக்கு, மேலத்தெருவும் கீழத்தெருவுமா இருக்குது அப்படின்னு. என் பார்வையில் மேலத்தெருவும் கீழத்தெருவும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன். நான் பார்க்குறது தானே சொல்ல முடியும். இதை எங்கே போய் பார்க்க முடியும்? ஊரும் சேரியும் ஒன்றா தான் உட்காந்துருக்கு இந்த வரிசையில். அப்படித்தான் நான் பார்க்குறேன், இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதையும் தாண்டி திரைத்துறையில் சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க, அவங்கள நான் பார்க்குறேன். உள்ளே வரும் பொழுது ஒரு கலைஞனாக ஏதோ ஒரு பேர் சொல்லி உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததற்கு பின்னால் தங்களுக்கு சாதிய அடையாளம் தேவைப்படுது. அவர்கள் மெதுவாக போய் தான் சார்ந்திருக்கக்கூடிய சாதிய மேடைகளில் போயிட்டு நான் இந்த சாதியில் பிறந்தேன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பேசுகிற காட்சிகளையும் நம்ம யூடியூப்பில் பார்க்க முடியுது. அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. நாம் பிறக்கும்போது நான் பிறக்கும்போது அமீருன்னு நான் முஸ்லீமாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நீங்கள் அப்படி தான் நினச்சிருக்க மாட்டீங்க இந்த சாதியில் பிறக்கணும்னு. ஆனால் பிறந்தது உங்கள் குற்றம் கிடையாது. ஆனால் பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு அரசியலமைப்பு சட்டம்லாம் அதை சர்டிஃபிகேட்டில் போடுதுன்றதுக்காக அதை தூக்கிட்டே தெருவாக அலைய முடியாது. அது நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதை அப்படியே சர்டிஃபிகேட்டில் அப்படியே வச்சுட்டு வெளியே வரும்போது மனுஷனாக வெளியில் வரும், அதுதான் சரியானதாக இருக்கும். எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அது என் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வரணும். நான் இங்கே வந்தவுடனே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, யார் கடவுள், உயர்ந்த கடவுள், உன் கடவுளா என் கடவுளான்னு. அது எனக்கு வேலை இல்லை. கடவுளை உயர்த்துவதற்காக நான் வந்திருக்கேன். என்னை உயர்த்துவதற்கு தான் கடவுள், என்னுடைய சிந்தனையை உயர்த்துவதற்கு தான் கடவுள். அப்போ சாதி எதுக்கு நான் தூக்கி பிடிக்கணும், மதத்தை எதுக்கு நான் தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அது எல்லாரும் சொல்லக்கூடிய காட்சி அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது வெறுமனே மாரி செல்வராஜ் என்பவர் வந்து தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய வலியை உணர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி போல் சொல்லலை. அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஒரு படைப்பாளியாக, ஒரு தேர்ந்த படைப்பாளியாக, ஒரு 5 படங்கள் பண்ணின ஒரு அனுபவமுள்ள படைப்பாளி போல் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப மெச்சூர்டாக, அதான் சொன்னாங்கல்ல, சண்டை காட்சி வைக்க வேண்டிய இடத்துல சண்டை காட்சிகளை தவிர்த்து உண்மையான வழியை அப்படியே சொல்லணும்னு சொல்லி அதற்கு உறுதுணையாக இருந்த ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு அருமையான படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த படைப்பு நிச்சயமாக இவர் சொன்னார், வெற்றிமாறன் சொன்னார், ஒரு தலித் சினிமாவின் தொடக்கம்னு. தப்பாக எடுத்துக்காதீங்க, திரும்பவும் அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். அப்படி ஒன்று பிரிக்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தலித் சினிமா, இது வந்து பிற்படுத்த சினிமான்னு. ஏன்னா இதை சொன்ன உடனே இப்போ நீங்கள் போட்டிருவீங்க இன்னொரு 1 மணி நேரத்தில் யூடியூப்பில், உனக்கு என்னடா தெரியும்னு கேட்பான் கீழே ஒருத்தன். ஏன்னா ரைட்டு, ஏன்னா இங்கே இருக்காங்க, ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் ஃபங்க்ஷன் உடனே நம்ம ரெடியாக இருக்க முடியல, அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு படிக்கும் பொழுது அதான் சொல்கிறல, என்னுடைய புரிதல் தவறாக கூட இருக்கலான்றேன் நான். அப்போது அதை விலைக்கு சொல்ல வேண்டியது புரிந்த அறிவாளிகள் இருக்காங்க, நல்ல சிந்தனையாளர்கள், அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இது திரும்ப தலித் இலக்கியம்னு ஏற்கனவே நான் பார்க்கும்போது இது என்ன இலக்கியத்தில் தலித் இலக்கியம், அப்போ தலித் இலக்கியத்தில் புரியாமல் தான் கேட்குறேன். தலித் இலக்கியம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்ப்பன இலக்கியம்னு ஒன்று இருக்குமா, பிற்படுத்தப்பட்ட இலக்கியம்னு ஒன்று இருக்குமா, ஆதிக்க இலக்கியம்னு ஒன்று இருக்குமா, அது எதுவும் இருக்கா? சரி, நம்ம அவ்வளோலாம், நான் தினத்தந்தியில் கன்னி தீவு பிடிச்சி வளர்ந்தவங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ இன்னொரு தலித் சினிமான்னு சொன்னால் அப்படி ஒன்று வந்துடக்கூடாது, அது சரியானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால் சாதிய முரண்களை பேசுகிற நல்ல தமிழ் சினிமாவாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனுடைய தொடக்கமாக தான் நான் வந்து பரியேறும் பெருமாளை பார்க்குறேன். நான் அந்த இறுதி காட்சி தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி ஒன்று, அந்த வயசானவர் அந்த படத்தில் வந்து தற்கொலை செஞ்சு கொள்வார் இல்லையா, அதை சொல்லும்போது சொன்னாங்க, அந்த தற்பெருமை, அந்த சாதிய ஆணவம், திமிரு, இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து தற்கொலை பண்ணிக்க வச்சுச்சுன்னு. அந்த காட்சியை நான் என்ன பார்த்தேன்னா, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நான் ஒருவேளை மாரி செல்வராஜ் இந்த சிந்தனையில் வச்சுருப்பார். ஒன்று, நீங்கள் தூக்கி சுமந்த அந்த கௌரவம் இருக்கு இல்லையா, அந்த தற்பெருமை இருக்கு இல்லையா, அந்த ஆணவம் இருக்கு இல்லையா, அது தற்கொலை செஞ்சுக்கிட்ட தான் நான் பார்க்குறேன். அதுதான் போய் தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு.
இப்போ அந்த கடைசியில் எல்லாரும் விட்டுட்டு போவாங்க. அப்போ சாதிய வெறி பிடித்தவனை, ஆதிக்க சிந்தனை உள்ளவனை விட்டுட்டு எல்லாரும் ஒதுங்குறாங்கன்னு இல்லை. எல்லோரும் தனக்குள் இருந்த அந்த தற்பெருமை தூக்கி அனாதையாக விட்டுட்டு போவது போல தான் அந்த காட்சி. விட்டுட்டு போங்கன்னு தான் அதை ரொம்ப அர்த்தப்படுத்தி இயக்குனர் சொல்கிறார் போல இருக்கு. ரொம்ப மேம்பட்ட இடத்துல நின்று சொல்கிறாருன்னு தான் நான் விளங்கிக்கிறேன். அந்த இறுதி காட்சியில் வந்து அப்பாவும் அந்த பெண்ணுடைய தகப்பனாரும் பரியனும் பேசும் பொழுது தான் சொல்லுவாங்க, பார்க்கலாம் நாளை பின்ன எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. கதைன்றதுனால அவர் நடக்கலாம் அப்படின்னு ஆனால் அவ்வளோதான் சொல்ல முடியும் மாரி செல்வராஜனால். அவருடைய லிமிட் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நடந்ததாக தான் நான் பார்க்குறேன். நிறைய சமூகத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடந்திருக்குன்னு. ஆனால் அதை சொல்லும்போது பரியன் எதிர்த்தரப்புலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்களாக இருக்கிறது வரைக்கும், நான் என்னை நீங்கள் நாயாக பார்க்குறது வரைக்கும் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் என்னை நீங்கள் நாயாக பார்க்குறது வரைக்கும் இது மாறாது அப்படின்னு சொல்கிறத விட, நீ சீக்கிரம் நீயா இருந்து நீ மாறணும். நீ மாறலைன்னா நான் என்னுடைய நிலையை உயர்த்தி மேலே போயிடுவேன். அப்போ நீ என்னையை பார்க்கும்போது நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லுவதைப் போல் நான் விளங்கிக்கிறேன். ஏன்னா நான் எப்போ பாசிட்டிவாக பார்க்கணுன்னு நினப்பேன். என்னடா புதுசாக ஒரு அர்த்தம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நானாக இருக்கிறது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும்னு சொன்னால் இப்படியே இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்க விடுறதும் நம்ம வேலை கிடையாது. அதனுடைய தொடக்கமாக தான் இந்த விழாவை கூட பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் குறித்து நிறைய எல்லா பேரும் பேசியிருப்பாங்க. நாங்கள் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப கடைசியாக வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்திருந்தாலும் இந்த சாதிய கட்டமைப்பை தமிழ் சமூகத்திலேருந்து உடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டம் ரொம்ப கடைசியாக வந்து உட்கார்ந்துருக்கோன்றதில் நாங்கள் பெருமையாக தான் இருக்கேன் நான். அதனால் நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது மனித மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, அந்த சாதிய முரண்களை ஒரு களைந்தெடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு படைப்பாகத்தான் பரியேறும் பெருமாள் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு படைப்பை இந்த படத்தின் பெயர் சொல்லாத தமிழ் சமூகம் இருக்க முடியாது. பார்த்துருக்கான் பார்க்கலன்றது ரெண்டாவது. ஆனால் ஒரு முறை பரியேறும் பெருமாள்னு சொல்லி தான் உச்சரித்து தான் கடந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை தந்த மாரி செல்வராஜ் தன்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் மூலம் அவர் இன்னும் நீண்ட காலம் இருக்கணும்னு நான் இறைவனை கேட்டுக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய 4வது படமோ 3வது படமோ 4வது படமோ 5வது படமோ வரும் பொழுது இன்னும் சாதிய முரண்கள் அதிகமாக களைஞ்சிருக்கணும். அதுக்கு களைவதற்கு கலைஞர்கள் நாம் முற்படுவோம். ஏன்னா நம்ம எவ்வளோதான் முற்பட்டாலும் அரசியல் என்ற ஒன்று இருக்கும் வரை அவங்க அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் உடைக்க முற்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மாரி செல்வராஜ் குழுவினரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன தெரியுது என்ன பேசியிருக்கோன்னு? உங்களை இல்லை சார், ஏன் சார் நீங்கள்? இல்லை உங்களுக்கு தான், ஊடக நண்பர்களுக்கு தான். நான் முதல்ல பேசுனது இப்போ பேசுகிறது சேர்த்து போட்டுருங்க, தனித்தனியாக போட்டுறாதீங்க. ஏன்னா இது வெறுமனே ஒரு படத்துக்கான பாராட்டு விழாவாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு சமூகத்துக்கான பாராட்டு விழா. நான் முதல்ல சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். இந்த தலித் இலக்கியம், தலித் சினிமா அதனுடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் முதல்ல நான். அதனால் அதை தேவையற்ற முறையில் ஒரு நல்ல துவக்கமாக இருக்குது. ஒரு நல்ல துவக்கமாக இருக்குது. இங்கே வந்து பாரதி ராஜா சொன்னது போல், பாரதி ராஜா யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், மற்றவர்கள்லாம் யார் என்ன சாதி என்று கண்டுபிடிக்க முடியாத எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்துருக்கோம். ஆமாம், அதை கண்டுபிடிக்கவே வேணாம். அப்போ இந்த தொடக்கம் நான் சொன்னது போல் மேலத்தரும் கீழத்தரும் ஒன்றா இருக்குது, ஊரும் சரி ஒன்றாகிக்கிட்டு இருக்குது. அதனால் மீண்டும் இதில் நாங்கள் ஏதாவது எங்களை மறந்து சொல்லியிருந்த ஏதாவது விஷயங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் விவாத பொருளாக ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த நோக்கம் அது கிடையாது. ஏன்னா தலித் இலக்கியம்னு நான் சொன்னேன், வெற்றி எனக்கு பக்கத்தில் சொல்கிறாப்புல, இல்லைங்க தலித் இலக்கியம் என்பது வந்து தலித்து மக்களுடைய வாழ்க்கையை சொல்வதற்கான இலக்கியம், அதுக்காக அது தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். ஒருவேளை தான் உண்மையாக கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தா அவர் சொன்னது சரியாக தான் இருந்திருக்கும் தலித் சினிமான்னு. இருந்தாலும் அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமாக ஒரே சினிமாவும் ஒரே இலக்கியமாகவும் வரக்கூடிய சூழலை உருவாக்குவோம். அதனால் இந்த விழாவில் நடந்த எதையும் தயவு செஞ்சு விவாத பொருளாக ஆக்கிடாதீங்க. ஏன்னா ஒரு முறை நான் அனிதாவுக்கான நினைவேந்தலில் போய் நான் உட்கார்ந்து பேசும் பொழுது கூட
நான் எனக்கும் ரஞ்சித்துக்கும் ஏதோ முரண்பட்ட கருத்து போல், அப்படிலாம் எந்த முரண்பட்ட கருத்தும் கிடையாது. எனக்கு முரண்பாடு இருந்தால் அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. எனக்கு முரண்பட்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அதுபோல் ஒரு விவாதத்தை இங்கேருந்து யாரும் தொடங்க வேணாம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், முற்போக்கு சிந்தனை உடையவர்கள், தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். இந்த தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருக்கிறது. இது மாபெரும் ஆலமரமாக உருவாக வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. என் இனிய தமிழ் மக்களே, இந்த தமிழ் மீதும் இந்த மண் மீதும் இந்த கலாச்சாரத்தின் மீதும் பிடிமானம் கொண்டு இதிலிருந்து விடுபட முடியாமல் தேச விரோதிகள் என்ற பட்டத்தை வாங்கி அமர்ந்திருக்கும் என் தேச விரோதிகளை விமர்சனம், விவாதம், ஒன்றை விமர்சனம் பண்ண வேண்டும் என்றால் நாம் எதை விமர்சிக்கின்றோமோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே நின்று போயிருந்திருக்க வேண்டும், விமர்சிக்கலாம். நான் இதை விமர்சிப்பதற்கு இந்த மாரி செல்வராஜை விட ஒருபடி மேலே போய் சிந்தித்திருந்திருந்தால் விவாதிக்கலாம். நான் இன்னும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவனை தாண்டி இன்னும் போகலை. அது படமாக இருந்து கொஞ்சம் நாளாகி போச்சு. அது வேறு படம் பார்த்துட்டு வந்துருக்கணும். ரெண்டாவது, இவ்வளவு ஒரு சிறப்பான படத்திற்கு இங்கே இந்த ஒரு அமைப்பு அவசரகதியில் பண்ணினீர்கள். இது வந்து மிக பிரம்மாண்டமாக பண்ண வேண்டும். மாரி செல்வராஜ் என்பவன், நான் அந்த படம் பார்த்து முடித்தோடனே முழுக்க அவன் முகத்தை மறுபடியும் அவன் முகம்தான் எனக்கு வந்து போச்சு. நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். ஏன்னா எல்லாம் சொல்லுவான், எந்த படம் போனாலும் ஒரு பாட்டுக்கு எல்லாருக்கும் பாராட்டி விடுவாரியான்னு. என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றும் பார்க்க அவன் வெற்றி மாறனை பார்த்தா அப்படி பார்க்குறேன். உண்மை விளையாட்டில் போய் சொல்லுறேன். என்னை அண்ணாந்து பார்த்ததா சொல்லுவார்கள். நான் கொஞ்சம் நல்ல கலைஞன், ஈரமானவன். பட் தொழில்நுட்பத்தில், சிந்தனையில் இவர்கள் ஒருபடி நம்ம ஐ கம்ப்ளீட் பண்ணி உங்களை கூடவே ஓடி வருவேன்னு சொல்லிட்டு இன்னமும் ஐ ஆம் ட்ரைங் டு ரன் வித் யூ. நம்ம ஏதோ சும்மா ஒரு ரோடு போடு, நீங்கள் அந்த அழகான ரோடாக்கிட்டீங்களே, ஒத்தேடி பாதை போட்டுருப்பேன், அவ்வளோதான். ஒத்தேடி பாதை ரோடாக்கிட்டீங்கல்ல, அழகா அழகா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பெரிய இதில் ரெண்டாவது வரும்போது எனக்கு இந்த திரையுலகத்தில் தேர் இஸ் நோ கம்யூனிட்டி. இந்த ஜாதி இல்லை. நான் கூட அது என்ன ஒரு பாதிப்பில் எடுப்பது. நான் கூட என்ன பண்ணேன், 18 வயசு வரைக்கும் எந்த வாழ்க்கை வாழுகிறோமோ அது அழுத்தமாக பதிஞ்சு போயிட்டோம். திரைக்கு வரும்போது நாம் மண்வாசனம் பண்ணும்போது இந்த லாங்குவேஜ் புரியலைன்னாங்க. ஆனால் அதில் கூட நான் என்ன பண்ணுவேன், அந்த கல்ச்சரை அழுத்தமாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதிலே ஊண்டி வளர்ந்துருக்கோம். அதுபோல் மாரி செல்வராஜ் சொன்னதில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த பெயின் அதில் தெரியுது. எனக்கு தலித் இலக்கியம் ஒத்துக்கவே மாட்டேன். தலித்துன்னு மறுபடியும் தலித்துன்னு எதற்காக சொல்ல வேண்டும்? ஒரே இலக்கியம்தான் அது. இலக்கியவாதிகள் கூட இது ஒரு தலித் இலக்கியம் ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன தலித் இலக்கியம்? இன்னும் நாமளே நம்மளை சொல்லிக்கிறதா இலக்கியம்? அது அது திருநெல்வேலி சீமைக்கு ஒரு இது உண்டு, கோயம்புத்தூருக்கு ஒரு உண்டு. அந்த மாதிரி சில ஸ்மெல் இருக்கும் லாங்குவேஜில். இனிமேல் இந்த தலித்துங்கிற சொல்லவே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இதில் கூட அந்த பெயின் தெரிகிறது. அது 2005 போடுறாரு. அதை நம்ம திரையுலகத்திற்கு அமீர் சொன்ன மாதிரி தயவு செய்து இதை ஒரு கலர் மாற்றிடக்கூடாது. நாமெல்லாம் இப்போ ஓவரியில் போகும்போது, என் தாயின் கருவறைக்கு போகின்ற ஓவரியில் அந்த விந்துக்கு ஏதாவது கலர் இருக்கா? அதில் கலர் இருந்தால் ஜாதி இருக்கு. நீங்கள் எந்த ஓவரிக்குள் போகக்கூடிய அந்த சின்ன விந்து, அங்கே என்ன போராட்டம் மட்டும் இருக்கும். ஆயிரக்கணக்கானதில் அக்கா தங்கச்சி சாகடிச்சு பையன் பிறப்பான். பையனை பிறந்தள்ளிட்டு அக்கா ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பான். பட் தெர் இஸ் நோ கம்யூனிட்டி, தெர் இஸ் நோ கலர் ஃபார் இந்த அந்த அணுவுக்கு கிடையாது.
அது எங்கேயோ தொலைச்சி எங்கேயோ வந்துட்டாங்க, கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துருப்பாங்க. இவனுக்கு ஒரு பேரை சொல்லி அவனுக்கு ஒரு பேரை சொல்லி கம்யூனிட்டி ஆக்கி நம்ம அப்போ ஆத்தா பாட்டம் போட்டிங்க இப்படி இதை சொல்லி. ஆனால் இது அந்த காலம் அல்ல. நீங்கள் எல்லாம் ஆல் வெட்டரன் டைரக்டர்ஸ். இது நமக்குள்ளே ஏதாவது ஒன்று என்ன, ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹூ. வி ஆர் ஆல் ஒன் கம்யூனிட்டி, கலைஞர்கள். ஒரு படம் பார்த்தோம்னா அதை சொல்லி இனிமேல் அதை பற்றி படத்தை பற்றி தான் பேசுவோம். இந்த மாரி செல்வராஜுக்குள் படம் சொன்னால் பெரிய கலைஞன் உள்ள ஒழிஞ்சிருக்கான், சூப்பர் கலைஞன். பிரச்சனையும் மையமாக வச்சு சொல்லியிருக்கான், அது வேற. அதை மீறி அற்புதமான ஒரு கலைஞன் இருக்கான். பல இடங்களில் நான் பார்த்தேன். ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்வது எழுத்தாளனுடைய வலிமையோடு சொல்லியிருக்க, ஆனால் அந்த விசுவல்ஸ் இருக்கு அன்பிலீவபிள். இப்போ நம்ம கூட என்ன பண்ணோம், குளிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க வந்தால் சரி வராடா நீங்கள் போடான்னு போவோம், 2 பிரிவு போவோம், இப்படியே ஒரு ட்ராலியை போட்டு ஆளை காட்டுவோம். அந்த மண் காஞ்ச பூமியில் இது விளைவு சொல்கிறாங்க. வெரி பிகினிங்கே ஒரு கொஞ்சம் தான் தண்ணி, அதுக்குள்ளே அவங்க நாயக்குள்ள பாட்டி அவன் போயிடுவான். இவனுக்கு வரானு இவங்க உரையாடி போகிறது அப்படியே ஒரு ஹெலிவேலில் போட்டு அப்படியே போய் ஒரு ஷார்ட் போடுவான். திங்க் பண்ணவே முடியல. நான் அதெல்லாம் முக்கியங்கிறது சாடி போட்டு கரெக்டாக வசனம் பேசி போங்கன்னு சொல்லுவாங்க. அதை மாற்றினா மண்ணும் பேசுகிறது, மனிதர்களும் பேசி கொண்டு போகிறார்கள். மண்ணும் பேசுகிறது, மனிதர்களும் பேசு. அற்புதமாக அங்கேயே நான் விழுந்தேன். சண்டாங்களே ஒருத்தன் பிறந்துட்டானடா. கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த என்ன அந்த ஹீரோனுடைய கலர் தான் கொஞ்சம் அடிச்சிருச்சு எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக நடிச்சிருவான் பையன். கலர் தான் கொஞ்சம் கருத்தடவை இருக்கலாம். இந்த கருப்பி நம்மளை அப்படியே நெஞ்சுக்குள்ளே போட்டு நெருடிச்சு. அவன் எவ்வளவு நேசம் வச்சானோ அதுக்கு மேலே நேசம் வந்துச்சு அந்த கருப்பி மேலே. அந்த சீனை பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் அடித்து அதை வேறு ஷார்ட் வேறு போடுறேன். அது போடுற விசுவலாக ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. வலி அந்த கருப்பியை சாங் கூட அற்புதமாக போட்டிருக்கோம். அந்த சாங்கை இந்த கருப்பி சொல்லி அழுகும்போதே ஹவுஹி லவ் அந்த இதோடு இருக்கிறது அந்த ஃப்ளாஷ்க்கு இன்டர்கட்டில் கட் பண்ணி போடுவோம். இந்த அழுகையில் ஒப்பாரியில் எப்படியெல்லாம் இதை நான் வளர்த்தாங்கிறது ஷார்ட் உள்ளே வந்து போவோம். அற்புதமான டெக்னிக்ஸ். இதற்கான இன்னொரு டெக்னிக் பிரமாதம். இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஃபேண்டசியை அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃபிலிமில் இப்போ திங்க் பண்ணும்போதே இந்த பிகாசோ ஓவியம் மாதிரியே இருக்கும். ஒரு பாட்டு நான் யார்னு ஒரு பாட்டு, நான் யார் அன்பிலீவபிள். நான் இன்ன வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. அந்த சாங்கை நான் முந்தி நினைப்பேன், இந்த நிழல் எடுக்கும்போதெல்லாம் இந்த அப்ஸ்ட்ராக்டாக பண்ணணும்னு கொஞ்சம் பண்ணியிருப்பேன். அட்வான்ஸ் இல்லாத காலம் அந்த காலங்கள். திங்கிங்கை அப்படியே கனவு என்ன வருவதோ கனவை படமாக்கணும்னு நினைப்பேன். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. என் காலத்தில் அது இல்லை. ஒரு நிழல்கள் இதை அவன் இது பண்ணி போனான்னா அவனை ஓட ஐயோ எப்படி பண்ணுறது, பீச்சில் ஓட விட்டு என்டர்கட் பண்ணிக்குவேன். இவன் அந்த ஒரு பாட்டு எடுத்துருப்பான், அந்த ஒரு பாட்டு போதும் இவன் அற்புதமான அறிவாளி கலைஞன் என்பதற்கு. நான் யாருன்னு அப்படியே அற்புதமாக இருக்கும். நீங்கள் இப்போ மறுபடியும் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை காட்டிலும் யாருடைய மனசையும் நோக விடாமல் கம்யூனிட்டி கூட எந்த கம்யூனிட்டின்னு சொல்லாமல் அதில் கீரெல்லாம் எடுத்துருக்க பற்றி எல்லாம் தெரியும். அதான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவர் யாரோ அந்த பொண்ணோட அப்பா பேர் அற்புதமான ஆள், சூப்பராக பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த பையன் கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்கான், அதுக்கப்புறம் ஒரு சீன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வாழ்வில் நேரடியாக அந்த பாதிச்சுல ஒன்று நான் பாதிக்கப்பட்டிருக்கணும், செஞ்சவன் அந்த டைரக்டர் பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா கண்கூடா நீ வந்து அதை எப்படி உள்வாங்கி அந்த சீனை பின்னி எடுத்துட்டோம். அந்த கல்யாண வீட்டுக்கு போய் இந்த பிள்ளை பத்திரிக்கை கொடுத்தாங்கிறதுக்காண்டி போய் உட்காந்தான். இது திருநெல்வேலி அந்த மண்ணுக்கான வாடை, அந்த
திருநெல்வேலியில் அப்படி தான் இருக்கும். ரொம்ப அற்புதம். இது சொல்லி சொல்லி மாளாது உன்னை நான் என்ன பாராட்டுறதுக்கு. அதே மாதிரி சில இடங்கள்லாம் இன்னும் எனக்கு இப்போ மறுபடியும் பார்த்தேன்னா படம் பார்த்து முடிஞ்சோன்னு பேசிடணும், அப்போ தான் அது கரெக்டாக. ஆனால் மாரி செல்வராஜ் கிரேட். ஏதோ மறுபடியும் இப்போ வெற்றிமாறனை பார்ப்பேன், அசந்துருவேன், ராமு, அமீர், இவங்க எல்லாம் ஒரு இன்றைய காலகட்டத்தினுடைய பதிவுகள் மிக சரியான ஆட்கள். நான் பெரிய ஆள் தான் சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு. என் காலத்தில் நான் ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஆம் ஸ்டடிங் யூ பீப்புள். ஒவ்வொருத்தனையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எண்டு ஷார்ட் வச்சுருப்போம் சார், அதெல்லாம் போயிட்டி என்னால் நம்பவே முடியல. கேட்பார், ஏன் என் பொண்ணு உன் மேலே இவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, நீ அவன் மேலே ஆசை வச்சிருக்க, இது எவ்வளோ தூரம் இருக்கு? அவள் சொல்லிட்டா நான் சொல்ல முடியாத இடத்துல வைக்கணும். ரொம்ப அழகாக இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. என்றைக்கு நீங்களாக இருக்கீங்க, நான் நானாக இருக்கணும், நீங்கள் என்ன நீங்களாக இருக்கணும், நான் நானாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற முறைக்கு எது நடக்காது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடைசியில் முடிச்சிருப்பேன். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. இன்னும் அந்த எண்டு கார்ட்டை டைரக்ஷன் போடுறதுக்கு முன்னே எந்தடா இப்படி ஒரு ஷார்ட் வச்சு இப்படி போராடேன்னு பார்த்தேன். இந்த பிள்ளை போய் டீ வாங்கிட்டு போவோம், முழு கதையும் அதில் முடிச்சு. ஒன்றில் கட்டங்காப்பி, இல்லை இந்த இதை ரெண்டு கொண்டாந்து கொடுப்பான், கருப்பு வெள்ளம். இதில் இவன் வந்து ஃபேண்டா கலரில் வருவான். இப்படி கொண்டாந்து 3 பேர் உரையாடி முடித்து இவங்க போவாங்க. அதாவது இனிமேல் அதை ரொம்ப வயாமீடியாக முடிச்சிருப்போம். எந்த போராட்டம் இல்லாமல், சண்டை இல்லாத, இல்லை கம்யூனிட்டிக்காரன் அங்கே வந்துருந்தேன் பார்ப்போம் காலம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. 3 பேர் போனோன்னு இந்த ஷார்ட் போய் நிற்கும். இந்த 2 டம்ளர் கீழே ஒரு சின்ன பூ வச்சுருப்போம். இந்த கிளாஸ் நடுவில் ஒரு சின்ன பூ இருக்கும். பின்னிட்டான், போடா பாரதி ராஜான்னு எழுந்திரிச்சிட்டேன். இட்ஸ் கிரேட் படத்தை. இன்னும் இது அல்ல அவனுக்கு சிறப்பு. மிகப்பெரிய விழா எடுத்து இது என்ன பத்திரிகையாளர் மட்டும் வந்திருக்கோம். நான் கூட நினச்சேன், ஒரு தெரியல அவசர கதியில் இது பண்ணியிருக்கலாம். உனக்கு சரியான முறையில்னா ஒரு பெரிய விழா எடுத்து உலக மக்களுக்கெல்லாம் உன்னை பற்றி சொல்ல வேண்டும். வாழ்க வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம மதிக்கக்கூடிய வியக்க வைத்த இயக்குனர்கள் பெரியவங்க இருக்காங்க. அதை தாண்டி இந்த செட்டப்பே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ அயல்நாட்டில் கான்ஃபரன்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது வரைக்கும் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பாராட்டுலாம் நடத்திட்டே இருந்தாங்களா, அங்கெல்லாம் போயிட்டு வந்து திடீர்னு பார்த்தா இது வேறு மாதிரி இருக்குது. எப்படி அணுகணும்னு எனக்கு தெரில. அதெல்லாம் இருட்டுக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே. இதில் இருக்கவங்க எல்லாரும் கூடயுமே நான் முன்னாடியே பழகிட்டேன். அதுக்கு இயக்குனர் தான் காட்டணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நான் ராம் சார் கூட நீ 12 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட கோழியோட ரெக்கைக்குள்ளே உள்ளே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டாரு இல்லையா, வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் பாரதிராஜா சார் ஆஃபீஸ் போயிருக்கேன், வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ் போயிருக்கேன். எல்லாத்தையுமே முன்னாடியே மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒரு பையனை தெரியும். அப்போ அதை விட அவங்க கூட பேசி பழகி அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு சினிமாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த உதவி இயக்குனருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குமான்னு தெரில. நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஒரு இயக்குனர் தன் போகிற இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அந்த நிலம், அந்த மக்கள், அதில் உள்ள அறிவாளிகள், அதில் உள்ள எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரோடையுமே எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை. இந்த படம் ஃபஸ்ட் படமாக, ஏன் 5வது படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் படமாக இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடியே இதை பற்றி ரொம்ப ஆழமாக படையெடுத்த கலைஞர்கள் எல்லாக்கூடையுமே போய் நான் பேசி பழகிட்டேன். அதை இனி எல்லாத்தையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு, எல்லா கூடயும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. ரஞ்சித்தனையும் கிட்டத்தட்ட ராம் சார் தான் கூட்டிகிட்டு போய் எனக்கு பழகினார். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பரியேறும் பெருமாளை ஏன் பயப்படாமல் நான் எடுத்தேன் அப்படின்னா,
எனக்கு இவங்க எல்லா கூடயும் முன்னாடி நான் பழகிட்டேன். எனக்கு பெரிய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். என் கலையை, என்னோடய வலியை, என் துயரத்தை மிக சரியாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தோட ஆன்மாவையும் நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட எல்லாரோடையும் பழகியிருக்கேன். அதனால தான் இந்த பரியேறும் பெருமாள் வந்து எழுதுறதுன்னு ஐடியா வந்துச்சு எனக்கு. பரியேறும் பெருமாள் எது ஃபஸ்ட் படமாக எடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஐடியா, நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் வந்து சினிமா படம் ஓடிட்டுருக்குன்னா பருத்திவன் வந்தப்போ நான் பருத்திவன் மாதிரி உட்கார சொன்னேன் எங்கள் சார்ட்ட போய். அவர் சிரிச்சார், பருத்திவன் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டார். அப்போ ஆடுகளை வரும்போது ஆடுகளை மாதிரி உட்கார சொல்லுவேன். இந்த ஐடியாவில் தான் நான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் காட்சி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். காட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின், உண்மையிலே சொல்லப்போனால் யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் வந்து எனக்கு கிடச்சி. என்ன அப்படின்னா, ஒரு எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை எப்படி வந்து இன்னொரு சமூகம், இன்னொரு மக்கள் அதை எப்படி பொது சமூகம் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீசர் மாதிரி எனக்கு காட்சி இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு இயக்குனர் வந்து சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்சி ஆரம்பித்தோம். காட்சி ஆரம்பித்தோடனே அதில் நீ எழுதலாம் அப்படிங்கும்போது உனக்கு என்ன தோணுதோ அப்படியே எழுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே எழுதின ஒரு விஷயத்த இப்போ பரியேறும் பெருமாளை கொண்டாடுற மாதிரியே அதை வாசித்த சொற்ப பேர்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வாசித்தா கூட அந்த 50 பேரும் அந்த காட்சியோட எல்லா கதைகளையும் சரி, அதோட எல்லா விஷயத்தையும் சரி எங்கெங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் 50 100 ஆயிடுச்சு, 100 500 ஆயிடுச்சு. அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இதுதான் ஒரு கலையோட அடிநாத புள்ளியை வந்து எதை கலையாக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் வெளியே சொல்லவே கூடாது, இதெல்லாம் நம்ம மறைச்சிக்கிட்டு வேறு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும்போது காட்சி மூலமாக தான் நடந்துச்சு முதல்ல. அது வந்து சார் ராம் சார் வந்து என்னோடய முதல் விஷயத்தை உடைச்சார், எது கலையும் முதல் நம்பு அப்படின்னு சொல்லி. எனக்கு கற்றுக்கிறது எனக்கு புரியல படம் பார்க்கும்போது. அதில் ஒர்க் பண்ணேன், தேட்டராக போனேன், ஆனால் அந்த படத்தை புரிஞ்சிக்க முடியல. அப்போ படத்தை கற்றுக்கிறது மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கே நான் வந்து புக்கு படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ பொருளாதார அடியில் 30 வாக்கு மூலம்லாம் படிக்கிறேன். அப்போ எல்லா புத்தகத்தையும் படிக்கிறேன். உட்காந்து கற்றுக்கிறது ரிலீஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் கற்றுக்கிறது மறுபடி முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் உருவாவதுக்கு அவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு எனக்கு. 12 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, 12 வருஷம் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணதில் ஒரு 4 வருஷம் நான் வந்து புக்கு வாசித்தேன், ஒரு 4 வருஷம் நான் எழுதினேன், ஒரு 4 வருஷம் அசிஸ்டன்டாக ஒரு டைரக்டராக மெனக்கிட்டேன். ஒரு வாசிப்பு காலம், ஒரு எழுத்து காலம், அப்போ வந்து ஒரு சினிமா காலம் நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு மைண்டில். எங்கேயுமே பதட்டப்படலை. படம் எடுக்க முடியாமல் 12 வருஷம் ஆயிடுச்சு. இனி யாருமே அப்போ என்னை பார்த்து யாருமே கேள்வியே கேட்கல, நீ ஏன் படம் எடுக்காமல் இருக்க அப்படின்னு கேட்கவே இல்லை. ஏன்னா நான் அப்படி எனக்கு ஒரு சூழலே வரல. அதனால தான் வந்து பரியேறும் எந்த பதட்டமும் இல்லாமல் நான் படம் எடுக்கிறேன், ரொம்ப நாள் கழித்து படம் எடுக்கிறேன் அப்படின்னு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த படம் வந்து என் மைண்ட் செட்டில் நான் எப்படி எடுக்கணும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கான பலம் வந்து ராம் சாரும் ரஞ்சித் அண்ணாவும் தான். ஏன்னா ராம் சார் வந்து கொண்டு விட்டுட்டு போயிட்டார், இந்த படம் பண்ண போகிறான் கதையை பார்த்துக்கோங்க. இப்போ ரஞ்சித் அண்ணா வந்து இந்த படத்தை வந்து நான் பரியேறும் பெருமாள் வந்து ஸ்கிரிப்டை வந்து எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கான காரணம் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை நம்ம சொன்ன ஆட்கள் ஒரு 5 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த 5 பேருமே அந்த கதையை வந்து எல்லாருமே கதையை பிடிச்சிருக்கு, கதையை படம்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கொஞ்சம் சில முகன்கள் இருந்துச்சு. அப்போ வெற்றி சாட்டை போனேன். வெற்றி சாட்டை போனதுக்கப்புறம் அந்த கதைக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு. அந்த கதையை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணார், கதையை பற்றி பேசணும். அப்போ அந்த கதையை வச்சு தான் இன்னொரு கதையும் சொன்னேன் அவர்கிட்ட. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கதை பேசுவது, கதையை எப்படி படமாக மாற்றுறது, ஒரு கதையை எப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அலையிறது, அந்த காலகட்டம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையை நான் பாட்டில் வச்சுக்கிட்டு நானே யோசிச்சுக்கிட்டு நானே அலைஞ்சிட்டே இருப்பேன். அப்போ ரஞ்சித் அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது ரஞ்சித் அண்ணா கூப்பிட்டு மீட் பண்ணலான்னு பேசும்போது, ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி என்னோடய எழுத்துக்களை படிச்சுட்டு என்கிட்ட இருக்க சின்ன விஷயங்களை படிச்சுட்டு அதை மேலே பெரிய கவனத்தை வச்சுருந்தார். நீ நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சுட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்டார், கதை கேட்டோடனே அவர் நீலம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீலம் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி படத்தை பண்ணுறது முதல் படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவளுக்கு இருந்துச்சுன்னு போது பரியேறும் பெருமாள் கதையை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் இதுதான்டா விரும்புகிறேன், ஒரு பரியேறும் பெருமாள் மூலமாக, ஒரு சினிமாவின் மூலமாக, ஒரு கலையின் மூலமாக நம்ம என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோம், எதை கிரியேட் பண்ணணும் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று நடக்குது, தப்பாக நடந்துக்குது. ஆனால் நிச்சயமாக நம்மளோட நோக்கம் என்னது அப்படிங்கிறத புரிய வைக்கணும், அப்படி ஒரு படமாக இது இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு அவர் பெரிய சுதந்திரத்தை கொடுத்தார். இந்த படம் வந்து இதான் ஸ்கிரிப்டு, நான் ஃபுல் கதையை சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இந்த கதை நீ எப்படி எடுப்பியோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த படம் ஓடினாலும் ஓடாட்டாலும் சரி, எனக்கு வருமானம் வந்தாலும் வராட்டாலும் சரி, ஆனால் குறைந்தபட்சம் முன்னகர்வாக தான் இருக்கணும். சினிமாவில் பின்னாடி பின்னாடி இந்த மாதிரி விஷயங்களை, சாதிய ஒடுக்குமுறையை, இல்லை பிரிவினை விஷயம் பற்றி பேசக்கூடிய கலைஞர்களுக்கு பின்னகர்வாக இருந்துடக்கூடாது
அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக இனிமேல் எதையுமே ஒழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இனி எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசலாம், அப்படியான ஒரு வெளியை திறந்து விடக்கூடிய படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சுதந்திரத்தை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சுதந்திரத்தை எடுத்துகிட்டு தான் நான் போனேன். அப்போ படம் எடுக்கும்போது முதல் படம் டைரக்டராக நான் போயிட்டேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நிறைய விஷயங்கள். அப்போ நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு என்னகிட்ட என்ன சொல்கிறதுனா, இந்த படத்தை புரிய வைக்க முடியும் எல்லாத்தையுமே. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னோடய ஒளிப்பதிவாளர்கிட்டையோ இல்லை எடிட்டர்கிட்டையோ இல்லை ஆர்டிஸ்ட்கிட்டையோ எல்லாத்துக்குமே காட்சி சொல்ல முடியும். இந்த காட்சிக்கு பின்னாடி உள்ள பெயினையோ அந்த காட்சிக்கு முன்னாடி உள்ள விஷயத்தையோ அவ்வளோ நான் என்னவா இருக்கிறேன்னா, நானே ஒரு மன அழுத்தத்தை தான் அந்த படத்தை எடுத்தேன். அந்த மன அழுத்தத்தை நான் புரிய வைக்க முடியாது எல்லாத்தையுமே. அப்போ எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு மட்டும்தான் அந்த காட்சி எப்படி வரும். ஏன்னா மானிட்டரில் பார்க்கும்போது அது ஒன்றா இருக்குது, ஆனால் அது படமாக நான் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கேன். எல்லோரும் மானிட்டரில் ஒரு சீனாக பார்க்காங்க, ஒரு ஷார்ட்டாக பார்க்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. என்ன பயம்னா, அதுதான் இன்றைக்கி ஒரு தலித் இலக்கியம் தலித் சினிமா சொல்கிறான்னா, நான் அதுக்கு தப்பாக நினைக்கலாம் உதாரணம் சொல்லிக்கிறேன். என்னையால் வந்து இந்த படத்தை எடுக்கும்போது வந்து ஒரு இப்போ பாரதிராஜா சார் சொன்னார், ரொம்ப அந்த பிரமிப்பான ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் எந்த ஷார்ட்ஸ் எடுக்கும்போதுமே நான் வந்து பயந்துக்கிட்டே எடுத்தேன். இந்த ஷார்ட் சென்சாரில் இருக்குமா, அந்த ஷார்ட் தூக்கிடுவாங்களா, தேட்டரில் அலோவ் பண்ணுவாங்களா, இங்கே அலோவ் பண்ணுவாங்களா, நம்ம ஆசைப்பட்டு ஒரு ஷார்ட் எடுக்கிறோமே, இந்த ஷார்ட் எங்கேயாவது தூக்கிட்டாங்கன்னா எப்படி சமாளிக்க. ஏன்னா அந்த படத்தில் 47 நாள் ஷூட் பண்ணேன், ஒரு சீன் கூட வெளியே இல்லை. என்ன எடுத்தனோ அது தேட்டரில் வந்துருக்கு படமாக. என்கிட்ட ஒரு சீன் கூட கையில் இல்லை, எக்ஸ்ட்ரா நான் சீனை எடுக்கலை. இதில் வந்து ஒரு சீனை உருவிந்தால் கூட நான் வந்து என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்படி அதை எடுக்கும்போது நான் ரொம்ப பயந்து எடுத்துட்டு ஒரு ஷாட்டு கூட நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக பிரமிப்பாக எடுக்கவே இல்லை. இந்த ஷாட் எங்கேயாவது இந்த நாய்க்கு புழு கலர் அடிக்கும்போதெல்லாம் அதை தூக்கி உள்ளே போடும்போதெல்லாம் எல்லாருமே நீ வந்து பார்த்து இந்த ஷாட்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு டயலாக் பேசும்போது அடித்து தனியாக போய் உட்காந்து இது என்னவா ஆகுது, இது என்னவா ஆகுது, 4 வீட்டை சொல்லி பார்த்து எந்த டயலாக்குமே நம்ம தோணிச்சு அப்படியே எடுப்போம் அப்படிங்கிற சுதந்திரம் என்கிட்ட இல்லை, என் மனசுக்குள்ளே இல்லை. அது வந்து யாருமே நீ கண்ட்ரோல் பண்ணல, என் ப்ரொடியூசர் நீ கண்ட்ரோல் பண்ணல, ரஞ்சிதனை கண்ட்ரோல் பண்ணல, யாருமே கண்ட்ரோல் பண்ணல. ஆனால் எனக்கு என்னை எது வந்து தடுத்துச்சுன்னே எனக்கு தெரில. எனக்கு மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ஷார்ட் எடுக்கும்போது, ஒரு சீன் எடுக்கும்போது, டயலாக் எடுக்கும்போது, ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன வச்சுக்கான்னு உட்காந்து பார்க்கணும், போய் உட்காந்து ஒரு கேரக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னவாகுன்னு பார்க்கணும். இது எல்லாமே நுணுக்கமாக பார்த்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னா, காலங்காலமாக ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த படங்கள் கூட பிரச்சனைகள், அதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள், இது வரைக்கும் இப்படி சினிமா வந்திருக்கா, என்னென்ன விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போவீங்க, கொஞ்சம் அதிகமாக போவீங்க அப்படின்னு கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. இது ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ ஒரு சின்ன பையன் தன்னோட, ஏன்னா எனக்கு மட்டும் தான் தெரியுது இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி, இந்த உண்மையை அப்படியே கொண்டு வைக்க முடியாது. இந்த உண்மையை கொண்டு அப்படியே கொண்டு வச்சா இது எப்படி எதிர்கொள்வாங்க, யாரும் எல்லாத்தையும் மாட்டி விட்டுற முடியாது கொண்டு போய். அப்போ நடிக்கிற ஆர்டிஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் ஏதோ பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா பண்ணுறேன், இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா. ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியுது ஃபுல்லாக, ஆனால் எடுக்கும்போது இது உச்சபட்சமாக தெரிஞ்சு எல்லாத்துக்குமே. ரொம்ப ஆசைப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறீங்க, இதெல்லாம் தேட்டருக்கு வருமானே தெரில அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். இது வந்து இப்படி ஒரு படம் வருமானம் தெரில அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பயந்து நிறைய டைலாக்ஸை டெலிட் அடித்து அப்போ அந்த ஸ்பாட்டில் தான் டைலாக் வந்துச்சு. அப்போ நான் வாசித்த இலக்கியங்கள், ஏன்னா வந்து அங்கே தான் முடிவு பண்ணியிருந்தேன். என்ன சொன்னால், நான் வந்து இயக்குனரோட பேசி அகம் பேச பழகியிருந்தேன். புறம் பற்றி பேசுவதற்கு இங்கே வந்து நிறைய கூட்டங்கள் இருக்குது. இன்னும் இங்கே பேசாத விஷயமே இல்லை. ஒரு சினிமாவில் பேசாத விஷயத்தை விட நீங்கள் மேடை போட்டு அவ்வளோ பேசுவோம். எல்லாம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே ஓப்பன் டாக்காக பேசுகிறாங்க. எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்கள். நீ வெளிப்படையாக என்ன விஷயம் நடக்குதோ அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு, அந்த விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு, அந்த விஷயத்தை பற்றி இன்னும் உக்கிரமாக போராடுவதற்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அகம் குறித்து பேசுவதற்கான சூழல் இங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க கேரக்டர்ஸ்ட்டே நான் வந்து இப்போ மாரிமுத்து சார் இருக்காரு, அவரோட லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல்கிட்ட நான் வந்து தனியாக உட்காந்து பேசினேன். இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. மாரிமுத்து சார், வெங்கடேசன் சார், அப்புறம் ராமு சார், இவங்க எல்லாருமே வேறு ஐடியாலஜியில் வேறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கவங்க, வேறு லைஃப் ஸ்டைல், வேறு மக்களோட வாழ்ந்துட்டுருக்கவங்க. அவங்கக்கிட்ட கூட என் வாழ்க்கையை நான் இப்படி ஒரு காட்சி வச்சுருக்கேன், இப்படி ஒரு சீன் வச்சுருக்கேன், இது வந்து இப்படி தான் கன்சியூவ் பண்ண போகிறேன் அந்த சீனை அப்படின்னு அவங்க முன்னாடி அவங்கள்ட்ட அகமாக பேசி அதன் வழியாக தான் அந்த படத்தை கட்டமைச்சேன். உண்மையிலே ஒரு இந்த சமூகத்தின் அகத்தை பற்றி பேச வேண்டும், இந்த சமூகத்தோட அகத்திட்ட போய் பேச வேணும், இந்த படம் அப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சி, அதுதான் வந்து ரஞ்சித்தனாவோட விருப்பமாக வந்துச்சு, என்னோடய விருப்பமாக வந்துச்சு. ஏன்னா இங்கே புறத்தை பற்றி பேசுவதற்கு நான் ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, மீடியா இருக்குது, எல்லாமே பேசுவாங்க. ஆனால் ஒருத்தரோட ஏன்னா ரொம்ப நெருக்கமாக உட்காந்து ஒரு நண்பன்கிட்ட, ஒரு அம்மா அப்பா கிட்ட, அக்கா தங்கச்சிக்கிட்ட, அப்பா கிட்ட
சாதி குறித்து ஒழிச்சிட்டே பேசுகிற சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அதை பக்கமாக உட்காந்து நெருக்கமாக ஒரு டீ சாப்பிட்டே பேசி ஆகணும். இனிமேல் இதை பேசாமல் விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 4 நண்பர்கள் இருந்தால் அந்த 4 நண்பர்கள் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பழகுறோம். ஆனால் அந்தந்த ஜாதி குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த 4 நண்பர்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ முதல்ல அந்த 4 நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது நோக்கமாக இருந்துச்சு. அதுதான் இந்த பரியேறும் பெருமாளை வந்து நான் வந்து ரொம்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய சொந்தக்காரங்க நிறைய பேசுங்க எல்லாருமே வந்து ஏன் இவ்வளோ துன்பப்படுத்தினேன், ஏன் இவ்வளோ நீ அப்படிப்பட்ட பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி. நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. ஆனால் என்னை வந்து அப்படி வடிவமைச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் உண்மையிலே சொன்ன போனால் பரியேறும் பெருமாள் வந்து நான் வந்து சென்னைக்கு வந்த உடனே எடுத்திருந்தேன் அப்படின்னா அது வேற ஒரு படமாக இருந்திருக்கும். சென்னைக்கு வந்து 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் எடுத்திருந்தேன். இப்போ சென்னைக்கு வந்து இந்த 12 வருஷத்தில் நான் வந்து 15 நாட்கள் பாலுமேந்தா சார் கூட இருந்திருக்கேன். பாலுமேந்தா சார் கூட உட்காந்துருக்கும்போது ஒரு கலைஞன் எப்படி வாழ்வேன் எனக்கு அந்த குடுப்பனெலாம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தட்டையும் போய் என்ன சார் வந்து விட்டு வந்தது. அப்புறம் சினிமாவை மட்டுமே நீ உருவாக்காமல் என் வாழ்க்கையை கேட்டு என்னோடய பெயினை கேட்டு என்னோடய விஷயத்தை கேட்டு அதை பண்படுத்தினார். அதை வந்து நீ வந்து இன்னொருத்தருக்கு, அதாவது என்னென்னா உனக்கு நடந்த விஷயத்துக்காக மட்டும் பேசணுன்னா அது வேற ஒரு சினிமா. இன்னொருத்தர் நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது, அல்லது இது மனிதத்தன்மையற்ற செயல்னு நிரூபிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது வேற ஒரு சினிமா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சினிமாவை எடுக்கணுமா இல்லை இந்த மாதிரி சினிமாவை எடுக்கணுமா அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ எனக்கு மட்டும் நடந்த ஒரு சினிமாவுக்கு நான் எதிர்வினை ஆற்றுன்னு நினச்சிருந்தோம்னா இந்த சினிமா நிச்சயமாக 5 ஃபைட்டோட தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்படிப்பட்ட பயணம் திருநெல்வேலியில் இருந்திருக்கேன். அப்போ நான் வந்து எனக்கு நடந்த சினிமாவாக இல்லாமல் இது மனிதத்தன்மையற்ற செயல், இது வந்து ஒரு நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாழ்கிறோங்க. அதாவது ஒரே நிலத்தில் ஒரே மொழி பேசி ஒரே ஆற்றில் குளித்து ஒரே மலையில் நனைஞ்சு வெயிலில் கொடைப்பிடிச்சாலே நமக்கு வந்து சின்ன சின்ன முரண்கள், பழைய கற்பிதங்கள் வழி நடக்கிற பெரிய பெரிய விபரீதங்களை பற்றி எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பரியேறும் பெருமாளை உருவாக்கணும். இது ஏன் தலித் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த கேள்வி எனக்கே வந்துருக்கு. இப்போ தலித் சினிமா சொல்கிறது மூலமாக என்னை தலித் தேட்டர்னு சொல்லுவாங்க. இதான் நடக்கும் அதிகபட்சம். ஆனால் நான் வந்து இதை சொல்கிறதுக்காக சொல்ல, நானே இந்த கேள்வி கேட்டேன். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அந்த சிறுகதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே தலித் இலக்கியம் எழுதுனாங்க. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், இப்போ தலித் இலக்கியம்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருநெல்வேலியில் உள்ள எழுத்தாளர்கள் வண்ணதாசன் சார் எல்லாமே சொன்னாங்க என்கிட்ட. இதை நாங்களாம் எழுதலை, வண்ணதாசன் சாரோ திருநெல்வேலியில் உள்ள மூத்த எழுத்தாளர்கள் இதை எழுதலை அப்படிங்கிறனால ஒரு வேளை சொல்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட. இதை நாங்கள் எழுதாமல் விட்டுட்டோம், நாங்கள் அந்த குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்குது. அப்போ நீ வந்து இதை எழுத வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலியில் வந்து தாமிரபரணி கொல்லப்படாதவர்கள் எப்போ வருது, இந்த புத்தகம் எப்போ வருது, இப்படி ஒரு புத்தகம் தாமிரபரணியில் கொல்லப்படாத சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதை பற்றி நாங்கள் யார் எழுதியிருக்கோம். அப்போ அதை செய்வதற்கு, அதை பேசுவதற்கு, அந்த வாழ்க்கையை பட்டவர்த்தனமாக சொல்வதற்கு, அந்த துயரத்தின் வழியை பட்டவர்த்தனமாக சொல்வதற்கு நாங்களே வர வேண்டிய சூழல் இருந்ததுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ என்னமோ தெரில. அப்படி ஒரு விஷயம் இப்போ வந்து மாரி செல்வராஜ் அந்த வழியை உணர்ந்திருக்கான், அந்த வழியை பண்ணிருக்கான்னா எனக்கே வந்து சொல்லப்போனால் நான் வேற ஒரு படம் கூட எடுத்துக்கலாம். இது முன்னாடி நடந்திருந்தா இந்த மாதிரி படங்கள் வந்திருந்தா. ஏன்னா காலகாலம் நிறைய நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தலித் இலக்கியம், தலித் சினிமா எப்படி உருவாகுது நாங்கள் நம்புகிறோம். எப்படி ஏன் நாங்கள் என்றைக்குமே ஒரு தலித் ரைட்டரோ இல்லை ஒரு தலித் டேரக்டரோ தலித் சினிமா தலித் சொன்னதே கிடையாது. சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக பொதுச்சமூகம் தான். பொதுச்சமூகம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா பொதுச்சமூகத்தின் ஏதோ ஒரு குரல், பொதுச்சமூகத்தின் ஏதோ ஒரு குற்றம், பொதுச்சமூகத்தின் ஏதோ ஒரு குற்றம் உணர்ச்சி தான் அதை சொல்லுது. அதை அப்படி சொல்லுவதன் மூலமாக அந்த பொதுச்சமூகம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதா அல்லது அந்த பொதுச்சமூகம் தன்னை வந்து மதிப்பிட்டுக் கொள்ளுதா எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்றைக்குமே அதை வந்து தலித் எழுத்தாளர்களோ தலித்தர்களோ சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நான் பரியேறும் பெருமாளை வந்து ரிலீஸ் பண்ணும்போது தலித் சினிமான்னு சொல்லி ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் பரியேறும் பெருமாளுக்கு ஏன் தேட்டர் கிடைக்கும் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு ஒரு பாலிட்டிக்ஸாக சொன்னேன். நிச்சயமாக அதில் பாலிட்டிக்ஸில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படின்னா அந்த படமே நாங்கள் போட்டு காட்டல யாருக்குமே. சார் வந்து டார்ச்சர் பண்ணாங்க, நீ படத்தை ஏன் இன்னும் போட்டு காட்டாமல் இருக்கு அப்படின்னு. நாளைக்கு ரிலீஸ்னால் முன்னாள் தான் போட்டோம். ஏன்னா பயம், ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. இந்த படத்தை போடும்போது படத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய் யார் எழுதிட்டாங்கன்னா இந்த படத்தை பற்றியான ஒரு வேற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. பத்திரிகையாளர் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஃபுல் அந்த நம்பிக்கையே வந்துச்சு தேட்டருக்கு. அப்போ நீங்கள் படத்தை பற்றியான எந்த புரிதலுமே தெரில டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்லை வந்து தேட்டருக்காரங்களுக்கோ. ஒரு சின்ன படம், ஒரு பெரிய படங்கள் முன்னாடி வந்திருக்கு, அந்த படத்தை தூக்கிட்டு இதை போடுறதுக்கு அளவுக்கு அந்த படத்தில் ஒத்துருக்கான்னு அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்லி குற்றம் கிடையாது. அப்போது படத்தோட டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்தவர்கள் படத்தை 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் படத்தை பற்றி பேசுவாங்க, நம்பினோம், அவங்க நம்பினாங்க. அப்போ அவங்க டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன டிமாண்ட்னா டிக்கெட் கிடைக்கல. அப்போ டிக்கெட் கிடைக்கலங்கிற டிமாண்டு தான் வந்து பரியேறும் பெருமாளை வந்து ஒரு வெற்றியாக அனௌன்ஸ் பண்ணிச்சு. அது எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு.
அதுதான் வந்து படத்தை அடுத்தடுத்து கொண்டு போச்சு. ஏன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் கூட எங்களுக்கு. ஏன்னா வெற்றி சீக்கிரமாக அனௌன்ஸ் ஆகிடுச்சு. டிக்கெட் கிடைக்கலங்க வார்த்தை வந்து பெரியம்மாளுக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இப்படியான சில பயங்கள் இருக்குது, ஏதோ சில பயங்கள் இருக்குது. அந்த பயத்தை போக்குவதற்கான இப்போ எனக்கே பயம் இருந்துச்சு, நடுங்கிக்கிட்டே தான் இருந்தேன் படம் ரிலீஸ் ஆக வரைக்கும். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை பெரிய கான்ஃப்ளிக்ட் எடுத்து யாருமே பேசலை, பேசியிருக்கோம் அப்படிங்கும்போது அதை எடுத்து வைக்கும்போது யார் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நாம் ஏதாவது பிழை பண்ணியிருக்கோமா இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையே இழிவாக கட்ட அவங்க விரும்ப மாட்டாங்க. நான் முன்னேறிக்கிட்டு வரேன், என்னை பற்றி நீ ஏன் இவ்வளோ இதாக காட்டணும்னா அப்படி கேள்விகள் அவங்ககிட்டையும் இருக்குது. அப்போ நானே வந்து என்னோடய பெயின்னு சொல்லி நிரூபித்தா கூட இது என்னோடய பெயின், இது என்னோடய வலி, இது என்ன தனிப்பட்ட வலின்னு சொல்லி சண்டை போட வேண்டியது இருக்குது. அப்படி ஏகப்பட்ட சிக்கல் ஒரு படம். ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கிட்டையும் போய் உரையாடணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், தன் நேர்மையாக அந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் வந்து இந்த படத்தை பொத்தி பாதுகாத்து அப்படி வந்து ஒரு கண்ணாடி குடும்பம் மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ஒரு சின்ன கல் போந்து அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கு அந்த பெயின் தெரிஞ்சிச்சு இந்த படத்தில். அதனால தான் வந்து இது தனிச்சு ஒரு சினிமாவாகவே எல்லாரையும் நம்பப்படுறதுக்கான காரணம். ஏன் இந்த படத்தை காட்ட மாட்டேன்றாங்க, ஏன் முடிஞ்சுக்க படம் நாளைக்கு ரிலீஸ் இப்போ கூட காட்ட மாட்டேன்றாங்க அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க நிறைய பேர். அப்போ அப்படி ஒரு தனித்த சினிமாவாகவே இருக்குது, தனித்த சினிமாவாக எடுக்க வேண்டியது தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் கூட அதை வந்து எல்லோரும் அப்படி சொல்லலாம். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, என்ன அடிப்படையிலையும் இந்த படம் இந்த நேர்மையை விட்டு விளையாடக்கூடாது. ரஞ்சித் அண்ணா ஆசைப்பட்டது அதுதான். ரஞ்சித் அண்ணா என்ன சொன்னார்னா, ஒரு கட்டத்துலேயும் நம்ம வந்து இந்த படம் என்ன நேர்மைக்காக எடுக்கிறோம், இந்த படம் எதுக்காக இந்த படத்தை எடுக்கிறோம், இந்த படம் ரிலீஸ் ஆனால் என்ன நடக்கணும், எங்கேயுமே அதாவது இந்த படத்தை கண்டுகொள்ளாமல் விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த படத்தை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது, இந்த படம் வேறு ஏதோ மனநிலையை உருவாக்கிடக்கூடாது, யாரையும் தூண்டி விட்டுறக்கூடாது. இந்த படம் வந்து ஒரு அமைதியான உரையாடலை கிரியேட் பண்ணணும். இந்த படம் தன்னை அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கூட சுயசாதி பெருமை இருந்தால் கூட அதை கூட இந்த படம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். அந்த ஆசை தான் எனக்கு இருந்துச்சு. அந்த வடிவமைப்பில் உருவானதான் பரியம்மாள் படம். இந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. இப்போ நான் ரொம்ப ஏன்னா இதுக்குள்ளே நான் நிறைய பேசுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற முக்கியமான அமீர் சார், கௌதமன் சார், பாரதிராஜா சார், வெற்றிமாறன் சார், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க ஆசைப்பட்ட ஒரு படத்தை நான் எடுத்துட்டேன், அவங்க விரும்பக்கூடிய ஒரு படத்தை நான் எடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் இயக்குனர் சொல்லிட்டே இருப்பார், இவ்வளோ நாள் கழிச்சு நீ படம் எடுக்கிற கேள்வி அது இருக்குது. 12 வருஷம் கழிச்சு படம் எடுக்கும்போது ராம் சார்ட்ட 12 வருஷம் இந்த ஒரு பையன் படம் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்பாங்க, ஏமாத்திக்கிறான்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் உண்மையிலே எல்லா சந்தோஷத்தையும் தாண்டிலும் என்னோடய இயக்குனரோட விரும்பக்கூடிய என் இயக்குனர் பெருமையாக என் படம்னு சொல்லக்கூடிய படத்தை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அளப்பரியது. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிற தொடர்ந்து உத்வேகம் அடுத்த படத்திற்கும் சேர்த்து அடுத்தடுத்த படங்களுக்கும் சேர்ந்து ஒரு கலைஞனாக ஒரு இயக்குனராக என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய படைப்பை தங்களுடைய படைப்பாக மாற்றிக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ் சமூகத்துக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய டீம் பரியம்மா டீம் சார்பாகவும் என்னுடைய இயக்குனர் அண்ணன் ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணன் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். பரியேறும் பெருமாள் மதிப்புரை வழங்கும் நிகழ்விற்கு வந்திருக்கிற எங்களுடைய இயக்குனர்களின் இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவர்களுக்கும், எங்களுடைய மதிப்புமிக்க படைப்பாளிகள் அமீர், வெற்றிமாறன், ராம், பரியேறும் பெருமாள் படைப்பின் மூலமாக ஒரு பிரவாகம் எடுத்திருக்கிற வெடித்து பிரவாகம் எடுத்திருக்கிற என்னுடைய சக தோழன் மதிப்புமிக்க படைப்பாளி மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், இந்த படைப்பில் பங்கெடுத்த சக கலைஞர்களுக்கும், என்னுடைய திரை குடும்பத்தினர்களுக்கும், மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு பெரும் மரியாதைக்குரிய ஒரு படைப்பு. பரியேறும் பெருமாள் BABL மேலே ஒரு கோடு சொல்லும்போதே ஒரு அழகு. ஆனால் ஒரு சமூகம், ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட, ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு சமூகம் எந்த சூழ்நிலையிலையும் மேலே வந்துடக்கூடாதுன்னு இடையில போடுற ஒரு கோடு இருக்குல்ல, அது ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு வன்முறை. அதுக்கு இடையில் எழுப்பப்படுற ஒரு சுவர் இருக்குல்ல,
அது காலங்காலமாக அந்த சுவர் குறையிறதுக்கு பதிலாக இன்னும் எழும்பிக்கிட்டே இருக்குது. இது யதார்த்தம். இதை உடைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் அதை பார்க்குறேன். இது ஒரு பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, உயர் சாதியை தவிர்த்து அது அளவு மேலே கீழே இருக்கலாம், யாருமே வந்துடக்கூடாதுன்னு எழுப்பப்படுற அந்த சுவர் இருக்குல்ல, அதிகார வர்க்கத்தினால மிக குறைந்த சதவீதத்தில் இருக்கிற உச்சமான பதவியில் இருக்கிற அந்த குரூரமான ஒரு கூட்டம் எழுப்பப்படுகிற அந்த சுவர்ங்கிறது அது அடித்து நொறுக்கப்பட வேண்டிய ஒரு சுவர், ஒரு கோடு, அழிக்கப்பட வேண்டிய ஒரு கோடு. அதை ரொம்ப ரொம்ப நிதானமாக நீங்கள் கோபங்கிறது எப்பவும் அடிப்பட்டவன் அவனுடைய கதறலும் கோபமும் வெளிப்படும் போது மிக ஊக்கரமாக இருக்கும். ஆனால் மிக நிதானமாக, சில இடத்துல அளவு கூடி இருக்கலாம் இந்த படைப்பில், பல இடங்களில் மிக நிதானமாக, ரொம்ப தந்திரமாக அல்லது ஒரு அறத்தோட இந்த படைப்பு பதிவு செஞ்சுருக்கு. இல்லாட்டினா இப்படியாப்பட்ட படைப்புகள் வெற்றி அடையும்லாம் சொல்லவே முடியாது. இதில் அடி வாங்கினவங்க நிறைய பேர். பாரதி ராஜா சார் கூட பேசப்பட்ட படைப்பாக இருந்தது வேதம் புதியது. உன்னால் முடியும் தம்பி அவர் பாலச்சந்தர் சார், பாக்யராஜ் சார் கூட கொஞ்சம் காமெடியாக சொல்லி இது நம்மால் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சாதியை உடைக்கிறது இருக்குல்ல, அதில் மாட்டினவங்க பல பேர் பெரும் சிக்கலை அனுபவிச்சிருக்காங்க. மகிழ்ச்சிங்கிற படம் எடுத்த நான் உட்பட. நீங்கள் இது காதலா இல்லையா, காதலிக்கிறனா இல்லையான்னு அவன் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அந்த தகப்பனுக்கு இன்னும் தெரியாதனால தான் அவன் விட்டு வச்சுருக்கான். தெரிஞ்சதுன்னா அவன் என்ன செய்வான்? இப்போ கூட இப்படியே போகட்டும்ங்கிறான், எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் மாறுன்றான். இன்னும் கவனிக்கிறதுக்கான காலம் இருக்குது. அது ரொம்ப மிக முக்கியமான இடம். அடித்தவன் அதிகமாக அடிச்சிருக்கான், இதுலேயும் அடிபட்டவன் குறைவாக தான் அடிச்சிருக்கான். அவன் திருப்பி அதுக்கு பதிலாக அல்லது பதிலுக்கு பதிலாக இது வரைக்கும் வாங்கின அடியெல்லாம் திருப்பி அடிச்சிருந்தா கூட என்ன ஆகுங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. கொல்ல வந்தவனை கூட இவன் அடித்து தான் விட்டுருக்கான். இவனை அடித்து கொல்ல பார்த்தவன் கூட அவனாக போய் உட்காந்து தான் செத்துருக்கான் ரயிலில் அடிபட்டு. ஒருவேளை இவனுடைய கோபத்தை, நியாயமான கோபத்தை காட்டியிருந்தான்னு வச்சுங்களேன், அது இன்னும் வேறு மாதிரி கூட போயிருக்கும். அந்த இடங்கள்லாம் நிதானமான இடங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட சாதி மாறி நிற்கிற இவர்கள் கிளைமேக்ஸில் எத்தனை படங்கள் ஒன்று சேர்ந்ததாக காட்டியிருக்காங்க. நீங்கள் சேரன் படைப்பான பாரதி கண்ணம்மா உட்பட ஒரு போய் விழுந்து செத்துருப்போம், அவ்வளோதான். இப்போ நான்லாம் என்ன பண்ணேன்னா, இதை முற்றிலுமாக உடைக்கணும், முறியடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நானே கதாநாயகனாக நடித்த மகிழ்ச்சி படைப்பு. என்னுடைய சகோதரியை ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிறவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற முயற்சி எடுத்தால் சரி. நாவலில் கூட எவன் கட்டிக்க போகிறானா அவனை கொண்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து அதில் புள்ள பிறந்துருச்சுன்ன உடனே எல்லா சாதிகாரங்களும் சேர்ந்து ஒழிச்சாங்க அதை. ஏன்னா கல்யாணமே ஒத்துக்க மாட்டான், அப்புறம் கல்யாணம் பண்ணி அதில் ஒரு புள்ள பிறகுது, அதுக்கு பேர் பிரபாகரனா எப்படி? இப்போ நீ ஒழிச்சிருவியா இரு அப்படிங்கிறதான். ஆக இதில் அந்த நிதானம், அதில் இருந்த ஒரு நேர்மை. இந்த படைப்பு ஏன் வெற்றி அடைஞ்சதுன்னா, இதில் பார்வையாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஆனால் அந்த வழி நியாயமானதுன்னு எல்லாரையும் உணர வச்சது. அதுதான் இந்த படைப்போட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் கேட்டேன், இப்போ தான் மாறிக்கிட்டேன். அந்த ஒரு ஃபைட்டர், அந்த வெள்ளை முடியோட அதெல்லாம் பெரும் பதட்டம். அவன் அந்த கூட்டிகிட்டு போய் இந்த திருமண வீட்டில் அடிக்கிறது, அந்த 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 ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லர் போல் அந்த கதாபாத்திரம். அவன் அந்த அடித்து தூக்குற தொங்கு அதை கூட முழுசாக காட்டல. ஆனால் நான் பொதுவாக ஊரில் தான் சொந்த வீடு இருக்கும். சென்னையில் யார் சொந்த வீடு இல்லையோ, நம்மெல்லாம் குறவர்களை இந்த சமூகத்தை பார்ப்போம், இடம் மாறிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் சென்னைக்கு சொந்த வீடு இல்லாதவன் எல்லாருமே அப்படி தான். அப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், கல்யாணம் ஆகி. பார்த்தா ஒரு இடத்துல வீடு எடுத்துட்டோம். பக்கத்தில் ஒரு குடும்பம் ரொம்ப மௌனமாகவும் யாருக்கூடையும் தெருவுலையும் பேசாத, அவங்களுக்குள்ளேயும் பேச மாட்டாங்க. அப்படியான ஒரு குடும்பமாக இருந்தது. என்னடா இப்படியே இருக்காங்களேன்னு கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்குள்ளேயும் பேச்சு இல்லை. நாங்கள் போன வீட்டில் ஒரு மர்மமாகவே இருந்தது. இந்த வீட்டுக்காக வந்தீங்க, இந்த வீட்டுக்காக வந்தீங்கன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டில் ஒரு கொடுமையான, நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அதுவும் நாங்கள் அந்த ரூமில், அந்த அறையில் தான் நாங்கள் கல்யாணம் ஆகி முதல்ல அதில் தான் தங்கியிருக்கோம். என்னென்னா அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன் அந்த குடும்பம் மௌனமாக இருக்குது, மர்மமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இது வேற ஒருத்தருடைய வீடு. அந்த மர்மமான குடும்பம் தான் இந்த வீட்டில் இருந்தது. எப்போ தன்னுடைய பொண்ணு, ஒரே பொண்ணு, வசதியானவர்கள், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு ஆட்டோ வேறு, அவன் ஒரு சாதியில் வேறு, காதல் முன்னாடியெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இல்லை, அது ஒரு கட்டத்தில் மாதிரி பிரிச்சிருக்காங்க, தடுத்துருக்காங்க, முடியல. அந்த பொண்ணு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் அடித்து என்னென்னமோ பண்ணி முடியல, என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. செத்து போன்னு சொல்லியிருக்காங்க. செத்துறேன்னுச்சு. எப்படி சாகிறது? முக்கியமானவங்க மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கணும் கூடி அந்த ரூமுக்கு போய், நாங்கள் தங்கியிருக்கிற ரூம், அந்த ரூமில் அந்த பிள்ளைய விட்டு ஒரு கயிறை வச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ளே செத்துரு வந்துட்டாங்க. 1/2 மணி நேரம் கதவை சாத்திட்டாங்க. திறந்து பார்த்துருக்காங்க, தொங்கியிருக்கு அந்த பிள்ளை தூக்கில். இன்னமும் அந்த குடும்பம் மர்மமாக தான் இருக்குது. யாரோடையும் பேசுறதில்ல, அவங்களுக்குள்ளேயும் பேசுறதில்ல. ஏன்? சாதி, என்ன பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இது என்னைக்கு மாறுறது? இப்படி தான் இந்த சமூகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயம், படைப்பாளியுடைய ஒரு பெரும் பொறுப்பு என்னன்னா, இந்த வன்மத்தை, வெறிய தடுக்கணும், குறைக்கணும், தெளிவுபடுத்தணும். அவ்வளோதான். முற்றிலுமாக ஒழிக்கப்படும்னா அது ஒரு கனவு தான், சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லாதுன்னா அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு பலமிக்க, நிலைத்த, அதிகாரமிக்க ஒரு அரசு நிறுவனம் தான் அதை செய்யணும். தந்தை பெரியார் இருந்த வரைக்கும் தடுத்திருந்தார். தலைவர் பிரபாகர் இருந்த வரைக்கும் சாதியை பற்றி பேசினா சுற்றுவார்னு பயந்தான். இன்னைக்கு இல்லாத இடம் இல்லை. சாதி சங்கம் ஈழம் உட்பட தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? வந்த அரசுகள், சாதியை ஒழிக்கிறோம்னு சொன்ன வந்த அரசுகள் கூட இது வரைக்கும் ஒழிக்கல. இனி யார் வந்தாலும் சாதியமற்ற சமூகமாக தன் பிள்ளைகளை கல்வியில் சேர்த்து, எங்களுக்கு சாதி இல்லை, அது அரசு ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி வர்ற பிள்ளைகளுக்கு உயர் படிப்பு, வேலையில் முன்னுரிமைன்னா ஒரு சமூகம் மெல்ல மெல்ல மாறும். இல்லாத வரைக்கும் இன்னும் இன்னும் சிகரமாக, இமயமாக, வானலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வன்முறைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். உயிர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் கூட தினம் பல்லு விளக்குவது போல, முகம் கழுவது போல, குளிப்பது போல வன்மத்தையும் வெறியையும் தணிக்க வேண்டிய பொறுப்பு மானுடத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு பொறுப்பை படைப்பாளிகள் எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய படைப்பை செஞ்ச சகோதரர் மாரி செல்வராஜை மனந்திறந்து பாராட்டுகிறேன். உங்களுடைய இருக்கை உங்களுக்கு தமிழ் திரையுலகம் கொடுத்துருச்சு. அது சிம்மாசனமாக மாற்றுங்க. உங்களால் முடியும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் ஒருத்தர் இருக்கார், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம். இன்னொரு தோழர், மறைந்த தோழர் பாலுமகேந்திரா அவர்கள். எங்கள் மேடையில் திரை விமர்சனம்னா பேப்பரை கிழித்து மேய்ஞ்சி வச்சுருவானுங்க முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில். கடந்த ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வந்திருந்த போது, நீங்கள் உள்ளே வாங்கப்பா, அப்போ தான் தெரியும்னார். உள்ளே வந்ததான் உண்மையிலே தெரியுது. கடினமான துறை இந்த துறை. ஒரு விஷயத்தை சொல்கிறது என்பது. இன்றைக்கி கதாநாயகன் மாரி செல்வராஜ். இந்த துறையில்
இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சாதியை, மற்ற நாடுகளில் சாதி கிடையாது, கருப்பு வெள்ளை தான், இங்கே தான் சாதி. பக்கத்தில் இருக்கிற இலங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளை. இப்போ அவங்க ஒரு அறிஞர் சொல்கிறார், டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ மே நாட் ஃபாலோ. டோன்ட் வாக் பிஹைண்ட் மீ, ஐ மே நாட் லீட். வாக் பிசைட் மீ அண்ட் பி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்பர்ட் கோம்ஸ். இது அங்கே 2 தான், இங்கே 4 இருக்குது. மேலே இடையில் 2, 4 படிக்கட்டு, கீழே 1, அதுக்கு கீழே 1 இருக்குது. அப்போ அதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார் அம்பேத்கர். எனக்கு ஒரு அடிமை தேவையில்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. பெரியார் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக போவார். அவர் இருந்த காலகட்டங்கள் வேறு. இப்போ நாமெல்லாம் ஒரு இடத்துல சமமாக உட்காராவது முடியுது, அப்போ கிடையாது. அப்போ ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறார் அந்த அரசியலை. சாதியின் ஆணிவேர் மதம், மதத்தின் ஆணிவேர் வர்ணாசிரமம், வர்ணாசிரமத்தின் ஆணிவேர் மனு, மனுவின் ஆணிவேர் கடவுள்ன்றார். இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. கடவுளில் சாதி இருக்குது, கோயிலில் சாதி இருக்குது, குடிக்கிற தண்ணியில் சாதி இருக்குது, குளத்தில் சாதி இருக்குது. எங்கே இல்லை சாதி? இவங்க கடவுள் நம்புகிறவங்க சொல்லுவாங்க எங்கும் நிரந்தரமானவன்ற மாதிரி, கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுவது ஜாதி எங்கேயும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு முதல்ல கூப்பிட்டது அந்த PK ராஜா கேரக்டருக்கு. அப்போ நான் வேற ஒரு படத்துக்கு போயிருந்தனால அந்த வாய்ப்பு கிடைக்கல. 2வது வாய்ப்பு அந்த கதாநாயகனுடைய அப்பா கேரக்டருக்கு. அப்போவும் நான் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். 3வது வாய்ப்பு தான் இந்த பிரின்சிபல் கதாபாத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் சொன்னது என்னென்னா யூடியூப்பில் அதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த கதையினுடைய மையம் அதுதான் சொல்லிடுச்சு. அந்த கதாபாத்திரத்து மூலிமா மாறி சொல்லிட்டார். முன்னாடி பேசுகிறவங்களாம் சொன்னது சாதி ஒழியாது ஒழியாது ஒழியாது, கரெக்டு. உரையாடல் தொடங்கலையே, அதான பிரச்சனை. கடைசி காட்சி கிளைமாக்ஸில் தான் வச்சுருப்பார் மாதிரி டேபிளில். நீயாக இருக்கிற வரைக்கும், என்ன நீ நாயாக பார்க்குற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. விவாதத்தை தொடர வேண்டும். அதனால தான் பெரியார் சொல்வார், ஆனாலா பெண்ணுக்கு கிடைக்கும் சுதந்திரம், ஆதிக்க சாதியினால் ஒடுக்கப்பட்ட சாதிக்கு கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்காது. அப்போது இது ஒன்றிணைந்து போராட வேண்டிய விஷயம். பெண்ணடிமை திறனா ஆணும் சேர்ந்து குற்ற உணர்வை ஏற்படுத்தி இணையணும் அந்த போராட்டத்தில். இடைநிலை சாதிகள் தனக்கே ஒரு சாதிக்குதுன்னு ரொம்ப திமிராக இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. பாப்பான் எனக்கு கீழே 3 சாதி, பாப்பானுக்கு கீழே இருக்கிற வைசியன்னு சத்தியனா பாப்பான மாதிரி நினச்சிக்கிறான். அதுதான் பார்ப்பனியம்னு பெரியார் சொன்னார், வகுத்து சொன்னது. தனக்கு கீழே ஒருத்தருக்குன்னு மெதிச்சுனே இருக்கணும். இது எப்போ உடையும்? அந்த விவாதத்தை நான் நிறைய படங்கள் தோழர் கௌதம் சொன்ன மாதிரி அதுக்கான முயற்சிகள் பண்ணியும் இந்த படம் அதை சரியாக சொல்லியிருக்கு. எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. எனக்கு ஒரு 3 தொலைபேசி உரையாடல் முக்கியமான திரைத்துறையில் இருக்கவங்க பேசும்போதே ஃபஸ்ட்டு தோழர் நான் எந்த சமூகம்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த படம் பார்த்த உடனே தான் நான் உணர்ந்த உண்மையிலே நாங்கள் யாரையும் மிதிச்சிட்டு இருக்கோன்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தியதுக்காக மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்.